இந்த வழக்கு விசாரணையின்படி எனக்கு வேற வழியே தெரியல. என்ன முடிவு செய்கிறது என்றால் புதுசா பிறக்கிறவங்களுக்கு தவிர ஒரே ராத்திரியில என்னால என்னோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கும். ஓம் சூரியபுத்ராய வித்மஹே மகாகாலயா தீமஹி. தைரியம் இருந்தா எதையும் நம்மால சாதிக்க முடியும். ஏன் அந்த பயத்தையே நம்மால துரத்தி அடிக்க முடியும். ஓம் சூரியபுத்ராய வித்மஹே மகாகாலயா தீமஹி. ஓம் சூரியபுத்ராய வித்மஹே மகாகாலயா தீமஹி. Lovely! அவ்வளவுதான். Come on, அப்படிதான். Super, come on. Stroke, come on. Come on, proper breathing, come on. Lovely, come on. Come on, pass. Come on. Pass, yeah! நாளைக்கு யாரும் லேட்டா வராதீங்க. You know my punishment. Thank you sir. Okay sir, bye, take care. Thank you. 3 மணிக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுங்களே நீ கிளம்புறியாடா? நாளைக்கு பாத்துக்கலாம் விடு. யாரும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலையே. மிஸ்டர் அபால் கால் பண்ணியிருந்தாரு. ஏதோ எமர்ஜென்சி மீட்டிங்கா. ஸ்டேட் கவுன்சில்ல இருந்து ஏதோ நோட்டீஸ் வந்திருக்கான். அதனால இருந்துதானே ஆகணும். அவர்கிட்ட சொல்லி அந்த கவுன்சில் மீட்டிங்கை எனக்கு மெயில் பண்ண சொல்லு. செலக்ஷனை பத்தி ஏதாவது பேசினாருன்னு வையே, ஜூனியர் சப் ஜூனியர்ல ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லிடு. ஆனா சரி, ஓகே, பை. அங்க பாரு சார் வராரு. ஹலோ சார். சார், என் பொண்ணு இந்த ஸ்விம்மிங் காஸ்டியூம் யூஸ் பண்ணலாமா பாருங்க. கலர் ரொம்ப ஹார்டா இருக்கு. தண்ணில ஆட தெரியும். அந்த கலர் உண்மையிலேயே சூப்பரா இருக்குல்ல சார்? சார், பிரீத்தியோட மாமா ஃபாரின்ல இருந்து எனர்ஜி ட்ரிங்க் அனுப்புனார்ல, அந்த பிக்சரை கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேனே. அதுக்கு நீங்க பதிலே சொல்லலையே சார். வாவ். இந்த 2 புக் இருக்கு. உங்க எல்லா கேள்விக்கான பதிலும் இதுல இருக்கு. 2 காப்பி தான் இருக்கு. ஷேர் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே. Thank you sir. அப்புறம் ஸ்விம்மிங் பத்தி ஒரு படம் கூட இருக்கு. முடிஞ்சா அதை பாருங்க. ஓகே சார். Thank you. வாவ். தம்பி, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டியா? இன்னைக்கு சூரியன் எந்த பக்கம் உதிச்சுன்னு தெரியல. என் அணுச்செல்லம் கரெக்டா டைமுக்கு டிஃபன் சாப்பிட்டாப்பா. பிரேயருக்கு லைன்ல நின்னா யாரு கூடவும் சண்டையும் போடல, அப்புறம் துப்பவும் செய்யல. மிஸ்ஸஸ் பிருந்தா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நான் பாப்பாவை பார்த்து சல்யூட் பண்ணும் போது அவளும் எனக்கு திரும்ப சல்யூட் பண்ணாப்பா. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அனு வரதுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா போய் சாப்பிடுங்கன்னு. கேட்கறதே இல்ல. பாத்தியா, நான் என்ன சொல்றேனோ அததான் தம்பியும் சொல்றான். ஆனா நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற. உன்னால தேவையில்லாம நான் அவங்கிட்ட திட்டு வாங்குறேன். நாள் ஃபுல்லா புக்கும் கைமா தான் இருக்கீங்க. நான் ஏதாவது சொல்றேனா? டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலாம். அப்ப உங்களுக்கு தான் பிரச்சனை. அட கடவுளே, என்ன பண்றீங்க நீங்க? திரும்பவும் தலையை தோட்டாமலே வரா. அக்கா விடு, நான் சீக்கிரம் வாங்க. அம்மா தோ இது வந்துடுறேன். என்னாச்சுடா? இவளுக்கு முதல்ல தலையை தோட்டி விடுங்க நீங்க. இல்லைன்னா சளி பிடிச்சிட்டு போகுது. மா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்து வாங்க. நேரத்துக்கு சாப்பிடலன்னா உடம்பு முடியா போயிடுமா? சொன்னா கேட்க மாட்டீங்க. இங்க பாருப்பா, நான் எத்தனை நாள் இருப்பேன்னே தெரியாது. என்கிட்ட கொஞ்சம் அன்பா பேசக்கூடாதாப்பா?
கோமாவே இருக்கே. உன் அக்கா கிட்டேயும் நீ ரொம்ப சத்தம் போடாதப்பா. உனக்கு அவளை விட்ட வேற யாரு இருக்கா? நான் உன்னை விட்டு போயிட்டேன்னா நீ யாருக்கிட்டப்பா கத்துவ? பிருந்தாவையா? ரொம்ப பேசாம முதல்ல சாப்பிடுற இல்லையா பாருங்க. பார்த்து போய் மெதுவா உட்காரு. சரி சரி, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். சரி, ஒரே நேரத்துல எல்லாருக்கும் எப்படி ஊட்ட முடியும்? இந்தா. என்னம்மா, மெதுவா 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 மெதுவா. பாத்து, நான் ஊட்டி விடுறேன். நீ கண்டிப்பா சாப்பிடணும் எல்லாத்தையும். சாப்பிடு. நானும் போய் குளிச்சுட்டு வரணும். இவ்வளவு பாரு, இவளுக்கு பொறாமையா இருக்கும். சரி தரேன். ஹாப்பியா? சாப்பிடு. ஆமா, இந்த பெரிய கப்பல் எப்படி நீந்த கத்துக்குச்சு? எப்படி அழகா தண்ணியில மிதந்து போகுதுன்னு பாருங்களேன். அது வெறும் மிதக்க மட்டும் இல்ல, அதுக்கு நீந்தவும் தெரியும். அப்படியா? யார் அதுக்கு ட்ரெயினர்? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். நீங்க தானே? அதை டிசைன் பண்ண இன்ஜினியர். எந்த இன்ஜினியர் முதல் ஷிப்பை டிசைன் பண்ணாங்களோ அவங்க தான் இந்த கப்பலுக்கு காத்துக்கிட்டையும் தண்ணிக்கிட்டையும் சண்டை போட கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஷிப்பெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. பிறக்கும் போது எல்லாருமே ஸ்விம்மர் தான், அதனால இதுக்கு ட்ரெயினர்ஸ் தேவையில்லை. வா, உண்மையிலே கலக்கிட்டீங்க. அப்படின்னா அந்த இன்ஜினியர் வேற யாரும் இல்ல, நீங்க தான். ரைட்? உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்ன் ஸ்விம்மர் தான் இல்லையா? இந்த கிளப்ல தேவையில்லாம பாலிடிக்ஸ் உள்ள வராம இருந்தா நல்லா இருக்கும். நான் ஃப்ளோட்டர்ஸ்க்கு கோச்சரா இருக்கிறது ஆமுக்கு பிடிக்கல. அப்படியா? உங்களுக்கு வேற நிறைய ஆஃபர் கூட வந்தது இல்ல? மத்த கிளப் கூட உங்களுக்கு நிறைய பணம் தர தயாரா தானப்பா இருக்காங்க. அப்புறம் என்னோட கமிட்மெண்ட் போலா ஆதி அவங்க சப்ஜூனியர் லெவல்ல சூப்பரா பண்றாங்க. அடுத்த 2 வருஷத்துல அவங்களோட வளர்ச்சியை உன்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. என் கைடன்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு தேவை. நான் பாதியிலே வெளியே வந்துட்டு அப்புறம் என்ன நானே மன்னிக்க மாட்டேன். சம்டைம்ஸ் யோசிப்பேன், எனக்குன்னு சொந்தமா ஸ்விமிங் பூல் இருந்துச்சுன்னா பெங்கால இருக்க எல்லாரையும் நான் சாம்பியன் ஆக்கியிருப்பேன். சரி, அது போகட்டும். உங்க ஜாப் என்னாச்சு? அதுலயும் பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா எனக்குலாம் கிடைக்காது. இது ரொம்ப ஜாலியா இருக்கு, நிம்மதி கிடைக்குது. எனக்கு ஒரு வேலை கிடைச்சி செலக்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த ஸ்போர்ட்ஸ் அவங்க இல்லாமலே ஆக்கிடுவாங்க. என்னோட கான்ட்ராக்ட் பேமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அம்மாவோட ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம், அப்புறம் அனுவோட கண்டிஷன். அனுவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அவ நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு வரா. அப்புறம் இப்ப என்னால அவ கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிட்டா. அவ இருக்காளே, அம்மா அண்ணனை தவிர வேற வார்த்தை பேசவே மாட்டா. திடீர்னு என்ன பண்ணா தெரியுமா? பிருந்தான்னு சொன்னா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ ரொம்ப ஷார்ப்பு. அவ எல்லாத்தையும் கேக்குறா, ரியாக்டும் பண்றா. இந்த பொண்ணு நான் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ஸ்பெஷல் சில்ட்ரன் என்னைக்குமே ஸ்பெஷல் தான். காரணம், அவங்களுக்கு ஸ்பெஷல் பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு நார்மல் வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தீவிரமா முயற்சி பண்றாங்க. அவங்க எல்லாத்தையும் எதிர்த்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்காக போராடுறாங்க. அப்புறம் நீங்க அனுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். பிகாஸ் யூ ஆர் த பெஸ்ட். What are you doing? Don't disturb me, sweetheart. Selection process போய்கிட்டு இருக்கு. என்ன செலக்ஷன் பா? சிம்பிள். மேட்ரிமோனில நான் ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். உன் போட்டோவை அப்லோட் பண்ணிருக்கேன். 24 ஹவர்ஸ்ல நிறைய ரிப்ளை வர ஆரம்பிச்சிருச்சு. என்னால எல்லாரையும் செலக்ட் பண்ண முடியாது. அதனால இதுதான் என்னோட ப்ராசஸ். செலக்ஷன் பண்றதுக்கு என்னுடைய டார்கெட் யார் மேல சரியா படுதோ அவங்க செகண்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள். அப்பா, இது ரொம்பவே இன்சல்ட்டிங் பா. இந்த டாட்டை வச்சு நீங்க என் லைஃப் பார்ட்னரை முடிவு பண்றீங்க, பரவாயில்ல. ஆனா நான் ஆல்ரெடி லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணிட்டேன். ஏய் இரு. லைஃப் பார்ட்னரை நீ செலக்ட் பண்ணிட்டியா? ஆள் பார்க்க எப்படி இருப்பான், ஹைட் என்ன, என்கிட்ட சொல்லிட்டு போமா. அப்பா, உங்களை மாதிரி எனக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்லாம் முக்கியமே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் ஃபேக்டர் தான் ரொம்ப முக்கியம். ஏய் இரு. அப்படி இன்டர்னல் ஃபேக்டர் என்ன பார்த்தா சொல்லு. இஸ் a sportsman. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு கோச்சும் கூட. ஓ அப்படியா? பேசாம ஒண்ணு பண்ணு, நாளைக்கே வீட்டுக்கு வர சொல்லி ஒரு சாம்பியன் பார்ட்டி வச்சு கொண்டாடிடுவோம். ஓஹோ, உங்களை மாதிரி இல்ல, அவர் குடிக்கலாம் மாட்டாரு, புரியுதா? நாளைக்கு வருவானா? அப்ப சரி, நாளைக்கு அவனை கிளப்புக்கு கூட்டு வா. நான் வாக்கிங் போகும்போது எப்பவுமே ஐலஸ் தான் போடுவேன். அப்புறம் காரை விட்டு இறங்கி நடக்கும்போது பூமா போடுவேன். அப்புறம் நம்ம இந்தியன் ட்ரெஸ் போடும்போது நான் ஸ்லிப்பர் தான் போடுவேன். ஆனால் என்னதான் நான் இத்தனை பிராண்டை யூஸ் பண்ணாலும் என்னோட பாதம் இன்னும் வீங்கிட்டே தான் இருக்குது. அதனால் ஏதாவது ஸ்ட்ராங்கான மெடிசன்ஸ் இருந்தால் சொல்ல. நீ என்ன பண்ணுற,
ஒரு தடவை நம்ம கிளப்புக்கு வந்துட்டு போயேன். ஓகே ஓகே. அண்ணே, மன்சுக்கு வந்து ஃப்ளோட்டஸ் மீட்டிங்கை பற்றி அஜெண்டாவில் போட்டிருக்கான். என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, காஸ்டியூம்லேருந்து எக்யூப்மெண்ட் வரைக்கும் பட்ஜெட் அதிகமாகுது, மெயின்டெனன்ஸும் அதிகமாகுது, சம்பளமும் அதிகமாக கேட்குறாங்க. சரி, அப்போ நான் ஸ்பான்சர்கிட்ட பேசுகிறேன். அதை தவிர ஒரே ராத்திரியில் என்னால் எதுவும் பண்ண முடியாது. சரி, மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்க? அதான் டொனேஷன். உங்கள் கோச் அதெல்லாம் வேணாங்கிறாரு. மெம்பர்ஸ் யாரும் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை, அதனால் யாருக்கிட்டையும் ஃபோர்ஸ் பண்ணி பணம் வாங்க மாட்டேன்றாரு. அதோட நீங்கள் கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டை பார்க்கணுமே, நாளுக்கு நாள் அதிகமாகுது. சாப்பாட்டிலேருந்து எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை தான். மீடியாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், கதை முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, இப்போ புது செக்ஷனுக்கு 20% அதிகமாக சம்பளம் கேட்குறான். அவனுக்கு தைரியம் ஜாஸ்தி. உண்மையா ஒருத்தன் ஸ்மார்ட்டா இருக்கணும்னா அதுக்கு தைரியம் தேவை. அது அந்த அயன் கிட்ட இருக்கு. விஷயம் என்னன்னா, உன்னால தொடர்ந்து தண்ணிக்குள்ள ஒரு 50 செகண்ட், அப்படி இல்லைன்னா ஒரு நிமிஷம் தான் இருக்க முடியும். ஆனா நீ தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு வை, அதுக்கு கண்டிப்பா ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்படும். நமக்கான நேரம் வந்துகிட்டு இருக்கு. அப்படி நேரம் வரும்போது அவங்கிட்ட இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டர் புடிங்கிட்டா போதும். இங்க பாரு சொல்லுங்க மெதுவா. பாத்தீங்களா அவனு எப்படி மாறிட்டு வரான்னு? நான் சொல்ற எல்லாத்தையும் கேக்குறா. சொல்லுமா. அவ நீ சொல்றத மட்டும்தான்ப்பா கேக்குறா, நான் சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறா. ஏய், அம்மா சொல்றத கேட்க மாட்டியா? பாத்தீங்களாமா, பிருந்தா சரியா தான் சொல்லிருக்கா. நான் மனு இருக்கால, ரொம்பவே சென்சிபிளா இருக்காமா. சரி, பிருந்தா மட்டும் இங்க இல்லைன்னு வையேன். சரி, நான் அவளுக்கு வீடியோ கால் பண்றேன். இங்க பாத்தியா, யாருது? அனு, என்ன பண்ணிட்டு இருக்க? டின்னர் முடிச்சிட்டியா? வாவ், அவ இப்ப என்ன சொல்றா? அவ எப்பவுமே படம் பார்த்துட்டு ஃபைட்னு சொல்லிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட சொன்னல, அவ ரொம்ப வேகமா பேச கத்துக்கறான்னு. போன கொடுப்பா, நான் அவகிட்ட பேசுறேன். ஒரு நிமிஷம், அம்மா பேசணும் உங்ககிட்ட. இந்தாங்கம்மா. பிருந்தா, நீ பண்ணின உதவிக்கு நாங்க ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கோமா. பொதுவா மறு ஜென்மங்களை பத்தி எல்லாரும் பேசுவாங்க இல்லையா, அப்படி ஒண்ணு இருந்தா கண்டிப்பா என்னோட அடுத்த ஜென்மத்துல இதுக்கு நான் நன்றி கடன் உனக்கு செலுத்திடுவேம்மா. உண்மையை சொல்லணும்னா, என்னால என் பசங்க முகத்துல இருந்த சிரிப்பு சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. ஆனா உன்னாலதான் நான் மறுபடியும் அவங்க முகத்துல சிரிப்பு சந்தோஷத்தை பாக்குறேம்மா. அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாதீங்க. எனக்கும் இவங்களெல்லாம் விட்டுட்டு போக ஆசை இல்லம்மா. நான் ஒவ்வொரு தடவையும் கீமோ தெரப்பிக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போதெல்லாம் நான் ரொம்பவே பயப்படுவேன் தெரியுமாமா. ஏன்னா இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே என் மேல உயிரா இருக்காங்க. ஆனா எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சுமா, நான் கூடிய சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேம்மா. அதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் இருக்காது, எனக்கு தெரியும். இப்படியெல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ், அமைதியா இருங்க. நீங்க எங்களை விட்டுட்டு போக மாட்டீங்க அத்தை. அவனுக்கு என்னாச்சுமா? ஸ்போர்ட்ஸ்மேன் காலையில எந்திரிக்க மாட்டானா? அப்பா, அவர் தினமும் காலையில எந்திரிச்சு ட்ரைனிங் போயிடுவாரு. இஸ் an early riser. இன்னைக்கு சண்டேங்கிறதுனால தான் அவர் அவைலபிள். மத்த நாள் அவரை பிடிக்கவே முடியாது. அதோ வராரு பாருங்க. பாத்தீங்களா, 9 மணிக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு. வேணும்னா டைமை செக் பண்ணுங்க. ஹலோ சார். பரவாயில்ல, இருக்கட்டும்ப்பா, உட்காரு. அது போகட்டும், இன்னும் அந்த ட்ரெடிஷனல் இருக்கா? ட்ரெடிஷன் எப்பவுமே முக்கியம் சார், அது எப்பவுமே நம்ம கூட வரும். இல்ல இல்ல இல்ல, நான் என்ன கேட்க வரேன்னா, பிரிட்டிஷ்கார மாதிரி டைம் மெயின்டைன் பண்றேன், இந்தியன் கல்ச்சரையும் மெயின்டைன் பண்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ரெண்டையும் மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்காது? சாரி சார், இங்கிலாந்துல இருக்க கிரீன்விச் வச்சு தான் உலக டைமே கால்குலேட் பண்ணப்படுது. அதுக்கு முன்னாடி நேரம், நிமிஷம், நொடிகளை நம்ம ஊர்ல கண்டுபிடிச்சிட்டாங்க சார். அதனால தான் நமக்கு நேரத்தோட மதிப்பு என்னன்னு தெரியும். அட நல்ல யோசனை.
பாருமா நல்லா பாத்துக்க. அடா இவன் வைரம்மா வைரம். பிருந்தா நீ எடுத்த இந்த முடிவு இருக்கு பாத்தியா, அதுக்கு நான் முழு சம்மதம் சொல்லிட்டோமா. இங்க பாருப்பா, என் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோ. நம்ம அப்புறமா கொஞ்சம் பிரைவேட்டா பேசலாம், சரியா? இருங்க 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 இருங்க. அவர் கூட நீங்க என்ன தனியா பேசணும்? முதல்ல என்கிட்ட சொல்லுங்க, அப்புறம் நீங்க பேசுங்க. அது என்னன்னா, நான் எப்பவுமே இங்கிலாந்துக்காரன் தான் பெரிய ஆள்னு நினைச்சேன். அதனாலதான் பிபின் பிஹாரி சந்திரன் பேரை பிபிசின்னு மாத்திக்கிட்டேன். ஆனா இது தப்பு. நான் மறுபடியும் என் பேரை மாத்தணும். அந்த பிரிட்டிஷிங்க எண்ணத்தை என் மண்டையில இருந்து நான் இறக்கணும். ஓ ஃபைன், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. நான் போய் கேரம் போர்டு ஆடிட்டு வரேன். இங்க செஸ்ஸும் இருக்கு, அதையும் விளையாடலாம். இந்தியன் ஆரிஜின், நார்த் இந்தியால 6th century AD. இதுக்கப்புறம் நான் கேரம் போர்டு விளையாட மாட்டேன். நம்ம செஸ் விளையாடலாம். ஓகே, பை பை பை. அப்பா ஹே பிருந்தா, நீ சொன்னதை விட உங்க அப்பா உண்மையிலேயே ரொம்பவே ஸ்வீட்டானவர்மா. ஃபர்ஸ்ட் சான்ஸ்லயே பாஸ் பண்ணிட்டீங்க. So, boys and girls, this is our target board. பெங்கால் நேஷனல் ஒலிம்பிக்ஸ் எது வேணாலும் இருக்கட்டும், தேரி ஒண்ணுதான். பிராக்டிஸ், நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். என்ன புரியுதா? சும்மா கட 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 கடன்னு கை மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். கண்டினியூஸா. உங்க 2 கையிலயும் 25 கிலோ இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ நீங்க ஸ்விம் பண்ணணும். எல்லாத்துக்குமே ஸ்டாமினா முக்கியம் கைஸ். ஸ்டாமினா இருந்தா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஸ்விம்மிங் ஒரு ஃபைட் மாதிரி. பயத்தோட சண்டை போடணும், தைரியமா இருக்கணும். நீங்க மெடலை பத்தி இல்ல யோசிக்காதீங்க, சரியா? எப்படி சர்வை பண்ணணும்னு யோசிங்க. எனிவே, 100 meters freestyle swimming. Pola, are you ready? Yes sir. Butterfly breaststroke. Shauro Shaj Adi ready? Yes sir. Good. மத்தவங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க. முதல்ல நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணணும். உங்க எல்லாருக்காக தான் நான் ஃபைனல் லிஸ்ட்டை போஸ்ட்போன் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கிளப் கமிட்டி தான் ஃபைனல் லிஸ்ட் ரெடி பண்ணோம். கோச் மேனேஜ்மெண்டோட எதுவும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாரா? இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்களை ஜஸ்ட் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இந்த பாரு, நான் என்ன சொல்றேன்னா, என்கிட்ட ஏற்கனவே நிறைய கோச்சஸோட அப்ளிகேஷன் வெயிட்டிங்ல இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே ஏதோ ஒண்ணுல சாதிச்சிருக்காங்க. அவங்க யாருமே சாதாரண போட்டியில ஜெயிச்சுட்டு இங்க சும்மா வரல. எல்லாருமே அங்கீகரிக்கப்பட்ட போட்டியில ஜெயிச்சவங்க. சார் என்ன சார் பேசுறீங்க நீங்க? என்ன பிடிக்கலன்னா டைரக்டா சொல்லிடுங்க சார். நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன்ல. உன்ன மாதிரி எனக்கு அரசியல் பண்ண தெரியாது, புரியுதா? எல்லா மெம்பரையுமே நீ ரொம்ப நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்க. எல்லாரும் உன்னை கண்மூடித்தனமா நம்புறாங்க. அதனால உன்னோட இஷ்டத்துக்கு நீ இங்க ஆடிக்கிட்டு இருக்க. எமர்ஜென்சி மீட்டிங் கூப்பிட்டா கூட நீ வரமாட்டேங்கிற. ஜோனல் காம்படிட்டர் பேரை கொடுத்தா கூட நீ ரிஜெக்ட் பண்ற. உன் இஷ்டத்துக்கு பிளேயர் லிஸ்ட்டை அடிக்கடி நீ மாத்திக்கிட்டே இருக்கிற. என்னோட ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷனை நீ ஏத்துக்கிட்டு இருக்கியா சொல்லு? இல்ல, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ தண்ணியில நீந்துற மாதிரி தெரியல, காத்துல நீந்துற மாதிரி இருக்கு. சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். சார், ஃப்ளோட்டர்ஸ் ஆகணும்னா சில பேசிக் கிரைட்டீரியாஸ் இருக்கு சார். அது அவங்க கிட்ட இல்ல. அப்புறம் டொனேஷனுக்காக டேலண்ட்டை ஒதுக்கி வைக்க முடியாது இல்ல சார். நல்லா யோசிச்சுக்கோ. நீ இந்த செக்ஷன் முடிகிறதுக்குள்ள உன் முடிவை சொல்லு. நீ இவங்கள பத்தி நினைச்சேன்னு வை, அப்புறம் உன் குடும்பம், உங்க அம்மாவோட சர்ஜரி செலவு, உன் தங்கச்சிக்கான கல்யாண செலவு, இது எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் கொடுக்க மாட்டான். எனக்கு ஒன்று தெரியும் சார். உங்களோட ஹெல்ப் இல்லாம என்னோட அம்மாக்கு சர்ஜரிக்கு காசு கட்ட முடியாதுதான். என் தங்கச்சியை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியாது. விஷயம் என்னன்னா, என்னோட வேலைக்கும் என்னோட லட்சியத்துக்கும் என்னால் துரோகம் பண்ண முடியாது சார். உங்களுக்கு உங்க டேபிள்ல நிறைய கோச்சோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆனா என்கிட்ட சில அற்புதமான டேலண்டட் ஸ்விம்மர்ஸ் இருக்காங்க சார். சண்டை காத்துல கிடையாது சார், தண்ணிக்குள்ளதான். தண்ணிக்குள்ள முதல்ல இருக்குன்னு தெரிஞ்சதான் அவங்க எல்லாரையும் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவங்க கண்டிப்பா சண்டை போடுவாங்க, அப்புறம் ஜெயிப்பாங்க. இது நீச்சல் சார், இது தைரியம். சரிதானே சார்? கம் ஆன் பாய்ஸ், லெட்ஸ் மூவ். கம் ஆன், கம் ஆன். பின்னய் அண்ணா, இவனோட மாமா இங்க எப்போ வர்றாரு? என்னாச்சு? காலையிலேருந்து என்ன கூப்பிடவே இல்லை. பர்த்டேவை மறந்துட்டியா என்ன? என்ன சொல்றீங்கண்ணே? உங்க பர்த்டேவை நான் மறப்பனா? நான் கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏ ஆனது வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டாலர்ஸா அனுப்பிச்சிடுறேன்.
இதுதான் உன்கிட்ட இருக்க பிரச்சனையே. ஒழுங்கா உன் வேலையை பாரு. என்ன அண்ணே, நான் என்ன பண்ணேன்? சொல்றத கவனமா கேளு. பேசி தீப்பியோ இல்ல மிரட்டி தீப்பியோ எனக்கு அந்த வீடு வேணும். உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, உன்கிட்ட பவர் இருக்குல்ல. ஏன் இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணாம அமைதியா இருக்க? நான் 10 நாள் கழிச்சு அங்க வரேன். ஹாஸ்பிட்டல் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் நேரா அங்க வருவேன். அப்போ நீ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட இருக்கணும். என்ன இந்த வாட்டி கண்ட்ரோல் உன் கையில் இல்லைன்னு வையே, அப்புறம் ஆட்டம் மொத்தமா மாறிடும். பை. இவன் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. போலி டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அந்த வீட்டை எப்படியாவது அடையணும்னு நினைக்கிறான். அது இல்லாம திமிரா பேசுறான். இவனோட வாழ்க்கையை நான் அழிக்காம விடவே மாட்டேன். இல்லைன்னா என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். அரைவிங் கொல்கத்தா நெக்ஸ்ட் வீக். அன்னிக்கிட்ட பேசு. இந்த தடவை பெண்டிங் மேட்டர் எல்லாத்தையும் நம்ம முடிச்சே ஆகணும். என்னெல்லாம் கிளியர் பண்ணுமோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடு. அங்கிள் அவர் என்கிட்டயும் போன்ல பேசினாரு. எப்போ? என்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? அதேதான். என் அப்பாவோட நினைவுகளை என்கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட கேளுங்க, சீக்கிரமா முடிவெடுங்கன்னு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. உண்மையை சொல்லணும்னா அவருக்கு இந்த வீடு வேணும்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாத்தா ஏதோ அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு இல்லம்மா? அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு? நான் ஒன்று சொல்லவா? பிருந்தாவோட அப்பா கிட்ட பேசினா சரியா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நிலைமையில லாவை பத்தி சரியா தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறது நல்லது. உங்க தாத்தா யாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் இருந்த வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தாரு. ஆனா எப்ப அவர் அமெரிக்கா போனாரோ அதுக்கப்புறம் அவர் நம்ம கிட்ட கனிவா நடந்துகிட்டாரு. அப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம கிட்ட தான் சொன்னாரு. கோபு போன் பண்ணுவான், இல்லைன்னா நேரா கிளம்பி வருவான். ஏன்னா எங்களோட பைனான்சியல் நிலைமை சரியில்லைன்னு சொன்னாரு. அதனால வீட்டை அடமானம் வைக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொன்னாரு. அதனாலதான் உங்க தாத்தா உங்க அப்பா பேர்ல எழுதி வச்சு அடமானம் வச்சு லோன் எல்லாத்தையும் அப்பதான் கட்டிருப்பாரு. அப்புறம் என்ன விஷயம்? அது இல்லடா, அவரோட நெருங்கிய நண்பர்கள் எல்லார்கிட்டையும் வீடு, காரு, பிசினஸ் இருந்துச்சு. ஆனா உங்க அப்பா கிட்ட ஒண்ணும் கிடையாது. அது அவரால தாங்கிக்க முடியல. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த சமயத்துல கோப்புக்கு நிறைய தடவை போன் பண்ணாரு. எப்படியாவது பணம் அனுப்புங்கன்னு கெஞ்சினாரு. ஆனா அவன் அனுப்பல. நான் உன்கிட்ட முக்கியமான விஷயத்த சொல்லலப்பா. அப்ப நீ எங்க கூட இங்க இல்லாம நீ பூனேல படிச்சிட்டு இருந்த. அந்த சமயத்துல அந்த நேரத்துல வெத்து பேப்பர்ல எங்க கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டான்ப்பா. அவன் என்ன சொன்னான்னா, நான் உங்களுக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்றேன், விசா ரெடி பண்றேன், உங்களை சர்ஜரிக்கு ஃபாரின் கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். எப்ப கேட்டாலும் ஒரே விஷயத்தான் சொல்லுவான். அவன் அடிக்கடி என்ன விஷயம் சொல்லுவானா, பவர் ஆஃப் அட்டானமி, என்ஓசின்னு சொல்லுவான். அதெல்லாம் என்னன்னே தெரியாது. இத பத்தி நீங்க எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. அம்மா, இந்த கான்ஸ்பிரசி பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுமா. இங்க பாருடா, உனக்கு நிறைய விஷயம் தெரியாது. இந்த வீட்டை தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு உங்க சித்தப்பா மட்டும் நினைக்கலப்பா, நிறைய பேரு நினைச்சாங்க. இங்க பாருங்க அத்தா, அண்ணன் எல்லாம் சொல்லிட்டாரு. அதனால நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ணனா? யார் அண்ணன்? ஆன்ட்டி, இந்த ஊர்ல ஒரே அண்ணன் தான். சிம்பிளா சொல்லணும்னா அண்ணன் தாத்தா தான் ஒரே அண்ணன், நம்மளோட எம்எல்ஏ. ஓ, நான் வேணா அவருக்காக ஓட்டு வேணா போடுறேன். ஓட்டு போடுறதுக்கு எலெக்ஷன் வரட்டும். இல்ல இல்ல, அதுல ஆன்ட்டி, நான் இங்க ஓட்ட பத்தி பேச வரல. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இங்க எல்லா பிரச்சனையும் அண்ணன் தீத்துருவாரு. அப்ப எதுக்காக நீங்க வந்தேன்னு சொல்லு. அத்தை, கோபு இருக்காரு, உங்க புருஷனோட தம்பி. அவன் ரொம்ப மோசமானவன். அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. கேட்டீங்களா? இங்க பாரு, நீ தான் இது எல்லாத்தையும் மொத்தமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த வீடு ரொம்ப பெருசுமா, அதனால நீங்க மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த வீட்டை நம்ம இடிச்சிருவோம். அப்புறம் 5 மாடிக்கு பெரிய பில்டிங்கா ஏப்பிடலாம். அப்புறம் 5 மாடிக்கு டவர் வரும். ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் 3 பிளாட் வரும். அப்படின்னா மொத்தம் 45 பிளாட் வரும். இதுக்கு அவரு ஓகே சொல்லிட்டாரு. நீங்களும் ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ராஜ்பூர்லயே இல்ல சோனாப்பூர்லயே நல்ல பிளாட் வாங்கி கொடுத்துறோம். வெறும் பிளாட் மட்டும் இல்ல, உங்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட்டே பார்த்துடலாம். இதுதான் எங்க மிகப்பெரிய பிளான். பீனா, கீழே இறங்கி போய் கதவை திறந்து விடுமா. இவங்க கிளம்பட்டும்.
உண்மையை சொல்லணும்னா உங்க தாத்தா அப்பா பேர்ல உயிர் எழுதி வச்சதுனால இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்மள பழி வாங்கணும்னு இவங்க எல்லாம் துடிக்கிறாங்கப்பா. உன் அப்பா ஒருத்தர் மட்டும்தான் குடும்பமா வாழணும்னு ஆசைப்பட்டாரு. வைத்தியம் பாக்குறேன்னு அவங்க சொன்னது எல்லாமே பொய்ப்பா. ஒண்ணு தெரியுமா, உங்க தாத்தாவோட கடைசி ஆசை இந்த வீட்டை விக்கிறது தான், வித்துட்டு போறது தான். ஆனா உங்க அப்பா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. முடியவே முடியாதுன்னாரு. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், வீட்டை நான் மீட்டுறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னாரு. உங்க அப்பாவோட நினைவு இந்த வீட்டுல இருக்கிறதுனால தான் நான் வாழ்றேன். இந்த வீடு ஒரு கண்ணாடி மாதிரி. அப்படி இருக்கும்போது நானே கண்ணாடியை உடைப்பேனான்னு சொல்லு, என்ன நடக்க போகுது? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. இந்த வீடு எப்பவுமே நம்ம கிட்ட தான் இருக்கும். அப்பா நீங்க அப்புறம் அனு, நான் மனோனி கேட்டனுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் நிறைய ஸ்பெஷல் சில்ட்ரனோட ஒர்க் பண்ணிருக்கேன். அதனாலதான் இந்த ஜாப் ரொம்பவே ஸ்பெஷல் ஆனது. நான் நினைச்சிருந்தா வேற ஏதாவது ப்ரொஃபஷனல்ல ஜாயின் பண்ணி நான் எங்கேயாவது போயிருக்கலாம். ஆனா விஷயம் என்னன்னா, ரேகாக்கா சொன்னதுனாலதான் நான் இந்த மனோனி கேட்டனுக்கே வந்தேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன பிரசன்டேஷன் காட்டுறேன். மத்த வேலை மாதிரி நம்மளோட வேலை ஒன்றும் அவ்வளோ ஈஸியானது இல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களையும் யோசனைகளை பத்தியும் யோசிக்கணும். அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸோட நம்பிக்கையை நம்ம பெற முடியும். மும்பைல இருக்கிறது தான் SAI. அதுக்கு அர்த்தம் சப்போர்ட் ஃபார் ஆட்டிசம் இண்டிவிஜுவல். இதோட கதையை நான் பேப்பர்ல படிச்சேன். இந்த கதை ஒரு அம்மா பையனை பத்தினது. அதாவது பையன் வந்து ஆட்டிசமால பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால அம்மாவும் அந்த பையனுக்காக இன்ஸ்டிடியூஷன்ல சேர்றாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் தன் பையனை மட்டும் இல்லாம நிறைய குழந்தைங்களை அவங்க பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா குழந்தைங்களையும் தன்னோட குழந்தை மாதிரி பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. இதையே நான் உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா? நம்ம வெறும் டீச்சர் மட்டும் இல்ல, நம்ம அம்மாக்கள்ங்கிறத மறந்துடக்கூடாது. மேடம், நம்ம பொண்ணு அனு இருக்காளே, படியில இருந்து விழுந்துட்டா. அவளுக்கு நல்ல அடிபட்டு இருக்கு. வாங்க. ஐயோ, என்னாச்சு தெரியலையே. ஏமா எங்க போய் இப்படி விழுந்த? பாருங்க எவ்வளவு ரத்தம் வருதுன்னு. சொன்னா கேட்கவே மாட்டேங்கற. தள்ளுங்க. ஒண்ணு இல்லடா. எவ்வளவுதான் சொல்றது? அதடா நாங்கெல்லாம் உன் கூட இருக்கோம்ல, உனக்கு ஒண்ணும் இல்ல. இங்க கார் ஏதாவது கிடைக்குமா? காரா? ஆட்டோ டாக்ஸி போய் சீக்கிரம் எதையாவது கூட்டிட்டு வாங்க. போங்க. நான் போய் கூட்டி வரேன். நாம போய் டாக்டரை பார்க்கலாம். ஹாஸ்பிடல் போனா எல்லாம் சரியாயிடும். வா வா போலாம் போலாம். பாத்து. அப்படிதான். Breathing, proper breathing guys. Breathe பண்ணலாம் முடியாது. Come on, come on. You need to breathe also. Okay, சரியா பண்ணுங்க. Come on. Good. Lovely. வாவ், நீ உண்மையிலே தைரியமான பொண்ணுதான். சீக்கிரமா சரியாயிடும். பயப்படாத செல்லம். வா. வெரி குட். முடிஞ்சது. வெரி குட். டாக்டர் ஏதாவது சீரியஸா இன்ஜூர் ஆயிருக்கா? டிடி போடணுமா? அதெல்லாம் தேவையில்ல. இது ஒரு சின்ன அடிதான். இவ ரொம்ப லக்கி, அதனால தான் தலையில அடிபடல. இப்ப தாராளமா வீட்டுக்கு கூட்டு போலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. தேங்க் யூ டாக்டர். வா வா வா, 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 மெதுவா மெதுவா வா. மெதுவா. அப்படிதான். வா. அண்ணன் வந்துகிட்டே இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசிட்டேன், வந்துட்டே இருக்காருமா. வா. அனு, என்னாச்சு? அடியதும். ஏய், எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பார்த்து விளையாடுமான்னு. எதுக்கு இப்ப அவளை திட்டுறீங்க? அவளுக்கு ஒண்ணும் ஆகல. அவ நல்லாதான் இருக்கா. எல்லாம் சரியாயிடும். அனு இருக்கால, வர வர ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறா. இப்பெல்லாம் அடிக்கடி படிக்கட்டுல ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கா. நான் சொல்ற பேச்ச சுத்தமா கேட்க மாட்டா. இந்த நேரத்துலதான் இவங்க இப்படி இருக்கணும் அத்தை. நான் எப்பவும் இவளை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு சின்ன மீட்டிங், அதனாலதான் கவனிக்க முடியாம போச்சு. அங்க இருக்கிற ஆயமா இருக்காங்களே, என் நேரமும் போன் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பாத்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா. நீ பணக்கார வீட்டுல பிறந்தவ. உங்க அப்பா பெரிய பணக்காரரா இருந்தும் கூட எப்படிமா இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது? இதுல புரிஞ்சுக்க என்ன இருக்கு? நான் பிறந்ததுல இருந்து என் அப்பாவை மட்டும்தான் பாத்துட்டு வரேன். என் அப்பா மட்டும்தான் எனக்கு. அவர் தான் என் கார்டியனும் கூட. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் அம்மா என்ன மடியில வைக்கும் போது நான் அப்படியே பயங்கரமா கத்துவேனா. அதனாலதான் என் அம்மா என்னை விட்டுட்டு சீக்கிரமா போயிட்டாங்களோ என்னமோ. அதுக்கப்புறம் நான் மனோனிகேதன்ல ஒரு அம்மாவா மாறிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் என்ன நேசிக்க ஆரம்பிச்சீங்க. எனக்கு ஒரு குடும்பமும் கிடைச்சது. அனு, சாப்பாடு.
அடேங்கப்பா, பாத்தீங்களா? அண்ணன் அண்ணன்னா இப்ப பிருந்தாங்கிறா. சரிதான். காட்டு ஏண்டா உனக்கு பொறாமையா இருக்கா? பிருந்தா, இவனுக்கு கொஞ்சம் ஊட்டி விடுமா? நீ ஏன்பா வெக்கப்படுற? நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் பிருந்தா தான் உங்க எல்லாரையும் பாத்துக்க போறா. சரியா? ஏய், யார் அது? யாரு 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 யார் அது? யாராவது இருந்தா ஒழுங்கா பதில் சொல்லுங்க. இவங்க இவங்க எல்லாருமே கோழைங்க. இவங்க சும்மா நம்மள பயம் காட்டுறாங்க. ஏன்டா ஒளிஞ்சிருக்கீங்க? நேரா வாங்கடா கோழை பசங்களா. உள்ள வாங்க. தைரியம் இருந்தா உள்ள வாங்கடா. சொல்றேன்ல, வாங்கடா வாங்க. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இப்படி விட கூடாது. போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம் வாங்க. அப்போ உங்க வீட்டு கண்ணாடியே உடைச்சிருக்காங்க. சரி, இந்த கேஸை நான் எந்த ஆங்கிள் பார்க்கணும்? அதாவது ஜன்னலை உடைச்சதா எடுத்துக்கிட்டுமா? அப்படி எடுத்துக்கிட்டு இந்த கேஸ் பாத்தீங்கன்னா செக்ஷன் 509ல வரும். இல்ல உங்களை தாக்க முயற்சி பண்ணாங்கன்னா செக்ஷன் 324, இல்ல அட்டெம்ப்ட் மர்டர்னா 307ல வரும். அப்புறம் மர்டர்னா உங்களுக்கே செக்ஷன் தெரியும், அதான் 302ன்னு. இப்போ நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு எந்த கேஸ் போட்டா சூட் ஆகும்னு? ரூல்ஸ் தெரியாதா? ஏன் அப்படி நைஸா நழுவ பாக்குறீங்க? எஃப்ஐஆர் போடுங்க, முதல்ல நடவடிக்கை எடுங்க. நீங்க கண்டிப்பா லாயர்னு நினைக்கிறேன், இல்ல எக்ஸ் லாயரா? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, லாயர் தான் எப்பவுமே போலீஸை டார்ச்சர் பண்ணுமா என்ன? இதுல ஜேர்னலிஸ்ட் வேற. இப்ப அவங்க எங்களை தினம் துரத்திட்டு தான் இருக்காங்க. சார், இது சீரியஸான இஷ்யூ. நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ பசங்க கிரிக்கெட் விளையாண்டு கண்ணாடி உடைச்ச மாதிரி சொல்றீங்க. நாங்க நடந்ததை கிளியர் கட்டா சொல்லிட்டோம். யாரு சஸ்பெக்ட்னு சொல்லிட்டோம். ஆனா நீங்க ஜோக் அடிச்சிட்டு இருக்கீங்க. வேற என்ன பண்றது? எழுதுட்டுமா? அதாவது கவுன்சிலர் ஆகாஷ் பாலும் எம்எல்ஏ அம்பே ராயும் சேர்ந்து ஒரு பெரிய கல்ல கொண்டு வந்து கேன்சர் பேஷண்ட் ஆன இவங்க அம்மா மேல வீசினாங்கன்னு எழுதவா? அப்புறம் அந்த கல்லுக்கு ஸ்பான்சர் யாருன்னா இவரோட சித்தப்பா அமெரிக்கா கோஷப்னு எழுதவா? சார், சட்டத்தை விட நீங்க இந்த பேருங்களுக்கு தான் ரொம்ப பயப்படுறீங்க சார். நீங்க எஃப்ஐஆர் போடுங்க சார். அந்த உடைஞ்ச கண்ணாடியால யாருக்காவது அடிபடுதுன்னா என்ன பண்ணுவீங்க சார்? அட இங்க பாருங்க தம்பி, உங்க வீட்டு கண்ணாடியை தான் அவங்க உடைச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் வாங்கி வச்சிருக்கிற 2 பெட்ரூம் பிளாட்டை வித்துட்டு தண்ணி இல்லாத காட்டுக்கு போக சொல்றீங்களா? ஒரு போலீஸா இருந்துட்டு எதுக்கு சார் இப்படி பயப்படுறீங்க? நீங்க லைசன்ஸ்டு ரவுடிங்க சார். பயம் இருக்கு, பயம்தான். நான் மிடில் கிளாஸா இருக்கிறதால பயப்படுறேன். அது அடிபட்டு அடிபட்டு பழக்கமாயிடுச்சு. நான் வீட்டுக்கு வெளியே என் தைரியத்தை காட்டணும்னு வைய, அப்புறம் என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிடும். நம்ம லாயருக்கு புரியும் நினைக்கிறேன். ஒன்னு சொல்லிட்டு என்னால நீங்க சொன்ன பேர்லாம் எழுத முடியாது. நீங்க சொன்ன கதையை அப்படியே வேணா நான் எழுதிக்கிறேன். அப்புறம் சாயங்காலம் உங்க வீட்டுக்கு வந்து டீ சமோசா சாப்பிட்றேன். என்ன சுகர் போட்டுறாதீங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க 2 பேரும் நிறைய விஷயம் எனக்கு சொல்லிட்டீங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன். அதை கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் உங்க சித்தப்பா கூடயே நீங்க மோதுறீங்க? அவர் எவ்வளவு பெரிய பணக்காரரு. அதனால பேசாம இத பேசி தீர்த்துக்கோங்க. நான் இதெல்லாம் சொல்றது உங்க நல்லதுக்காக தான்ப்பா. நல்லா யோசிங்க, என்ன அதான் உங்களுக்கு நல்லது. வாங்க வாங்க சார், வாங்க சார். ஏய் லக்கேஜ்ரா, வாங்க வாங்க சார். நான் வரேன் எம்எல்ஏ கிட்ட சொல்றீங்களா? இப்ப மீட்டிங் இருக்கனால போயிருக்கேன். புரியுது புரியுது. சரி சரி. பிஷு, பேப்பர்லாம் ரெடியா? எஸ் சார். நான் சொன்ன கரெக்ஷன் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க இல்லையா? ஐயோ சார், நான் எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல சைன் மாறு. அதனால பெட்டிஷன் போட கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி வெட்டி பேச்ச கேட்க நான் ஒன்னும் ஊர்ல இருந்து கிளம்பி வரல. என்ன எனக்கு டீல் உடனே முடிஞ்சு ஆகணும். புரிஞ்சுதா? யாராவது ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, அவங்களை கூட்டிட்டு வா. ஃபேக் சைன் பண்ணலாம். ஐ டோன்ட் கேர். நான் போதுமான அளவு பணம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. அந்த பணத்தை செலவழிச்சு எனக்கு வேலையை முடிச்சு கொடுங்க. கண்டிப்பா சார். அவனு, நான் இப்பதான் ஹோட்டல் ரூமுக்கு வந்திருக்கேன். அண்ணே, நான் ஒன்னு சொல்லவா? இந்த மாதிரி பாட்டில் டியூட்டி ஃப்ரீல எவ்வளவு கிடைக்கும்? அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? நீ தான் பொலிட்டிஷியன் ஆச்சப்பா. உனக்கு என்ன தேவையோ அது ஈஸியா கிடைச்சிட போகுது. நீ ஆசைப்பட்டனா மழை புயல் எல்லாமே வந்து நிக்கும். இல்ல இல்ல, நான் சொல்ல வந்ததை நீங்க புரிஞ்சுக்கல. இப்ப எல்லா இடத்துலயும் எங்களுக்கு பிரஷர் அதிகமா இருக்கு.
அதனால எங்களுக்கு 10 பாட்டில் விஸ்கி வாங்கிட்டு வா. அப்புறம் 200 பாக்கெட் சிக்கன் பிரியாணி வேணும். அதாவது சாதாரண கூழ் ஊத்துற இடத்துல இருந்து மெடிக்கல் கேம்ப் நடத்துற வரைக்கும் எங்களுக்கு ப்ரெஷர் தான் கொடுக்குறாங்க. அதனாலதான் நான் கேட்டேன். இங்க பாருங்க பிஷு, நான் சொன்னது புரிஞ்சது இல்லையா? அதே மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். ஆமா, நீ ஏதோ பிளான் பத்தி சொன்ன, அத கொஞ்சம் தெளிவா சொல்றியா? இத பாருங்க சார், எல்லாத்தையும் இப்பவே தெளிவா சொல்லுங்க. அவர் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காரு. அவர் வாக்கு இப்ப மீற முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க. போலீஸ் ஆல்ரெடி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் விசாரிச்சு ரிப்போர்ட் ரெடி பண்ணியாச்சு. ரிப்போர்ட்டை நாங்க இப்ப ஆகாஷ் ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சாச்சு. என்ஆர்ஐ ரிப்போர்ட், அந்த வீடு ரொம்ப ஆபத்து, எப்ப வேணாலும் இடிஞ்சு விடலாம், உடனே அந்த வீட்டை காலி பண்ணுங்க, இல்லன்னா கார்பரேஷன் அவங்க வேலைய பார்க்கும். இந்த வீடு ஆபத்தான வீடு, எப்ப வேணாலும் இடிஞ்சு விழுன்னு மாநகராட்சியில இருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. யாரும் இந்த பக்கம் வராதீங்க. லாயர் சார், இவர் தான் அயன். அந்த வீட்டை பத்தி சொன்னல. இங்க பாருங்க, இந்த வீடு உங்க அப்பா பேர்ல மட்டும் தானே உயிரிழப்பட்டிருக்கு. ஆனா இது ரொம்ப வினோதமா இருக்கு. ஆனா உங்க சித்தப்பா கொடுத்திருக்க பேப்பர்ஸ் வச்சு பார்க்கும் போது இந்த வீடு அவருக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கு. எல்லாரும் சைன் பண்ணிருக்காங்க, உங்க அப்பாவும் சரி உங்க தாத்தாவும் சரி. சார், என் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிடுறேன். அம்மாவுக்கு அந்த வீடு பயங்கர சென்டிமெண்ட் சார். அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட், எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு தெரியல. அவங்க இல்லைன்னா கூட நான் செட்டில்மெண்ட்டுக்கு தாராளமாக ஒத்துப்பேன் சார். ஆனால் என் சித்தப்பாவோட போலி பேப்பரை நான் ஏற்றுக்க மாட்டேன் சார். இங்க பாருங்க தம்பி, இந்த கையெழுத்து போலியானதான்னு கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். ஆனா நீங்க இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும். வெறும் இந்த வீட்டை மட்டும் எடுத்துக்க உங்க அங்கிள் அமெரிக்கால இருந்து இங்க வந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. எனக்கு அது புரியுது சார். அங்க ஏதோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அவர் கட்ட போறாருன்னு. அப்படியா? That's a point. சரி, நாளைக்கே நான் கோர்ட்ல போயிட்டு நான் ஸ்டே வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வாதாடுவோம். உங்களுக்கு இது சரின்னு படுதோ அதையே பண்ணுங்க சார். எங்க அம்மா இருக்க வரைக்கும் அந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் சார். சரி, அப்படின்னா நம்ம பேசாம ஒண்ணு பண்ணலாம். நாளைக்கு கோர்ட்ல 2 பெட்டிஷனையும் சப்மிட் பண்ணிருங்க. இந்த கேஸ்ல உனக்கு எதிராக வாதாடுறது ஜெகதீஷ் தானே? நம்ம அவர்கிட்ட பேசி பார்க்கலாமா? ஓகே சார், தாராளமா. அவங்க ஸ்டே வாங்கினா நான் என்ன பண்ண முடியும்? இத பத்தி தெரியாதா என்ன? இங்க பாருங்க, லாயர்ட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன். அதை ஒண்ணுமே பண்ண முடியாதான். அவனை முத விலைக்கு வாங்குங்க. வாய்ப்பே இல்லை. அவர் டிஃபரண்ட். ஸ்டூபிட். எல்லாருமே சாக்கு போக்கு சொல்லுங்க. நல்லா எல்லாம் நடிக்கிறீங்க. எதையாவது பண்ணு. நைட்ல போய் யாரையாவது மிரட்டி எதாவது பண்ணி தொலை. சும்மா நின்றுட்டே இருக்காத, போ. டேய், வண்டி நிறுத்து. அக்கா, என்னாச்சு? ராத்திரில தனியா போறீங்க? சொல்லு. ஏய், ஒழுங்கா இங்க இருந்து போங்கடா, பொறுக்கி பசங்களா. அண்ணே, நீங்க இருந்து போங்கண்ணே. என்னப்பா பண்றீங்க? ராத்திரி நேரத்துல இப்படிதான் ஒரு பொம்பளை கிட்ட வந்து கலாட்டா பண்ணுவீங்களா? உனக்கு என்னடா பிரச்சனை? வாயை மூடிட்டு எல்லாம் அடிச்சே சாவடிச்சிருவேன். எங்க பாரு பினா, அந்த ராய் வீட பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சாகணும். இது ஆகாஷோட உத்தரவு. சாயங்காலம் வீட்டை விட்டு வரும்போது எல்லாத்தையும் சொல்லணும். என்ன புரியுதா? இல்லைன்னு வை, உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மை வைக்கணும்னு எனக்கு தெரியும். எல்லாமே உன் கையில தான் இருக்கு. போலாண்ணே. சரி, இனிமேல் பயப்படாத. எந்த பிரச்சனையும் ஏய், ஆகாஷ், இங்க வாடாங்க. வா. இங்க பாருங்கண்ணே, இது ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. இவனோட ஆளுங்க போய் ஸ்லம்ல இருக்கிற ஒரு பொம்பளைய போட்டு அடிச்சிருக்கானுங்க. ஜனெல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து போலீஸ் ஸ்டேஷன் உடைச்சிட்டானுங்க. ஏன் ஆளுங்களா? என்ன இவரு? இவாளுங்க அந்த பீனாவை தான் மிரட்டினாங்க. நீ எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? இங்க பாருங்க, என்கிட்ட சொல்லாம நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்கு நாளா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க முன்னாடியே சொன்னதான் அந்த வீட்டு கேஸை ஹேண்டில் பண்ண மாதிரி என்னால பண்ண முடியும். என் சர்வீஸ் புக்கை எழுத போது நீங்க ஒண்ணும் இல்ல, எஸ்பி ஆபீஸ்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஒன்னு பதில் சொல்லி இல்லைன்னா லீவ் வாங்கிட்டு போயிட்டே இருன்னு. ஜாலியா லீவ் எடுத்துட்டு குழு, மணாலி, காஷ்மீர், சிம்லா அப்படின்னு எங்க வேணா போய் ரெஸ்ட் எடு. என்ன மலைகளை பார்த்தாவது கொஞ்சம் தைரியம் வருதான்னு பாப்போம். உனக்கு முன்ன பின்ன தெரியாத விஷயத்தை பத்தி பேசல, வாயை மூடிட்டு. ஏய், வாயை மூடு. நான் போடுற எச்ச காசை வாங்கிட்டு எனக்கு எதிராக பேசுறியா? சார்,
2000 ரூபாய் நோட்டு 10 கட்டு வாங்கிட்டு அது பத்தாதுன்னு திரும்ப வேற கேட்டீங்கல்ல. இப்ப யோக்கிய மாதிரி தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத, அப்புறம் நானே உன் மேல ஆக்ஷன் எடுப்பேன். சார் அது வந்து நீ லீவ் எடுத்துட்டு குடும்பத்தோட ரெஸ்ட் எடு. நான் இந்த ஊரையும் போலீஸ் ஸ்டேஷனையும் பத்திரமா பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. உண்மை என்னன்னா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அமைதி தேவை. ஆனா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு குழப்பவாதிங்க தான் வேணும். அப்படி ஒருத்தன் இருக்கான். ஹாப்பி வெக்கேஷன் சார். எங்க போறீங்க? காஷ்மீர் இல்ல கேனிங்கா? அடச்சே, இந்த அலர்ஜி போய் தொலைய மாட்டேங்குது. இங்க பாரு, இது ஒத்துவருமான்னு தெரியல. கவலைப்படாதீங்க என்ன, நான் உங்ககிட்ட பேசுறேன், நான் பாத்துக்கிறேன். ஏய் பரவாயில்ல, இருக்கட்டும். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அடுத்த மாதம் 5ஆம் தேதி என்ன ஸ்பெஷல்னு தெரியுமா? உங்கள் தாத்தா அமரர் ஆனாரே, அம்பல ராய், அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா அடுத்த மாதம் அவருக்கு 100வது பிறந்தநாள். அவர் பையங்கிற முறையில் நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். யூனோ சம்திங் பிக். நல்லது. நீ எதுவும் பண்ண மாட்டியா? இல்லை, உங்கள் மேலே வச்ச அன்பை எங்கள் மேலே வைக்கல. ஆல் தி பெஸ்ட். எனிவே எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நீச்சல் அடிக்கிறத விட பிரீத்திங் ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. ஓகே, ஜம்ப், கம் ஆன் ஜம்ப். அட ஐ ஓகே, தேங்க் யூ. எனக்கு தெரிஞ்சு நீ கண்டிப்பா பிகினரா தான் இருக்கணும். ஏய் பினாய், பினாய், உன் ட்ரெயினர் எங்க? நோ மேன், நீங்க எனக்கு ட்ரெயின் பண்ணுவீங்களா? உங்க மேல தான் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஓகே, நான் கண்டிப்பா ட்ரெயின் பண்றேன். ஆனா ஸ்விம்மிங்க்கு இது ஏத்த ட்ரெஸ் கிடையாது. அங்க போயிட்டு காஸ்டியூம் வாங்கிக்கோங்க. ஓகே போங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கம். நோ, ஐ டேக் கேர் மை செல்ஃப். Show me what you got, oh baby. என்ன? நீங்க எதுக்காக ரிசைன் பண்ணணும்? இங்க பாருங்க, நீங்க எந்த தப்பும் பண்ணல. உனக்கு ஒன்றும் புரியல. இந்த இஷ்யூ மட்டும் பெருசாச்சுன்னு வை, என் கரியரே முடிஞ்சிடும். ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா போதும், அவ்வளோதான். அது அவ்வளவு சுலபமா என்ன? ஸ்விம்மிங் பூலை சுத்தி சிசிடிவி கேமராஸ் இருக்கு, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். லேடிஸ் ட்ரெஸ் மாத்துறது கூட ரெக்கார்ட் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி தப்பா நடந்திருப்பீங்க? தண்ணிக்குள்ள நடந்திருக்கலாம்ல. அங்க சிசிடிவி இல்லைல்ல. தண்ணி கடியில அவகிட்ட நீ தப்பா நடந்துட்டு இருக்க. பொய் வேணும்னா அந்த பொண்ணையே கேளுங்க. அட,
அந்த பொண்ணு தான் உனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கா. அதனால இப்போ உன்கிட்ட விசாரிக்க வேண்டியது இருக்கு. கிளம்பு, போலாமா? பாரு, இது எல்லாமே சதிதான். நீ அம்மாவை அனுவையும் பாத்துக்கோ. ஆமாமா, அவங்கள பாத்துக்க, நான் இவனை பாத்துக்கிறேன். என்ன, கிளம்பலாமா? போலாங்கிறல்ல, போலாம், வாடா. ஹலோ மேடம், நான் சொல்றத கவனமா கேளுங்க. நாளைக்கும் நாளானிக்கும் சனி ஞாயிறு, மண்டேவும் லீவு. செவ்வாய்க்கிழமை கோர்ட்ல பார்க்கலாம். என்ன, உன்னுடைய லவ்வரை எப்படி ட்ரீட் பண்ண போறேன்னு பாரு. என்ன, போலாம். நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்க பையன் திரும்பி வர வரைக்கும் நீங்க எங்க வீட்டில் வந்து தங்குறீங்களா? இல்ல, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவங்க இந்த வீட்டை அடையணுங்கிறதுக்காக தான் என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க. என்ன ஆனாலும் நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வரமாட்டேன். நான் எங்கேயும் வரமாட்டேன். ஆனா அப்பா, யாரும் இல்லைன்னா அவங்க வீட்டை எடுத்துப்பாங்களே. அதுவும் இல்லாம பீனா வேற லீவ் போட்டு போயிட்டாங்க. அப்படின்னா கொஞ்ச நாள் இங்கே இருமா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வா. இதுக்கிடையில நான் லாயர்கிட்ட போய் பேசி வச்சிருந்தேன். அப்போதான் செவ்வாய்க்கிழமை கோர்ட்டில் பெயிலே வாங்க முடியுமா? நானும் இதே விஷயத்த தான்ப்பா யோசிச்சேன். நான் இவங்கள விட்டுட்டு வேற எங்கேயும் போக மாட்டேன். எங்கேயும் போக மாட்டேன். எல்லாம் முடிச்சாச்சுல, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிரு. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அத்தை, தண்ணி வரல. மோட்டார் ஸ்விட்ச் எங்க இருக்கு? காலையில கூட தண்ணி வந்துச்சேம்மா. போமா, ஸ்விட்ச் அங்க இருக்கு பாரு. என்னாச்சு? இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லையே. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆனா ஆனா மத்த வீட்ல எல்லாம் கரண்ட் இருக்கே. அம்மா, அனு எங்க அத்தை? அனு 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 இந்த ஏரியால இருக்கிற எலக்ட்ரிஷியன்லாம் ரவுடியா இருக்காங்க. தொடர்ந்து 2 நாள் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கரண்டே வருது. போன் சார்ஜில் இருக்கா இல்லையான்னு பாக்குறேன். பாத்தியா, அவங்க கரண்ட்டை கூட கட் பண்றானுங்க. நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்த தான் இப்படி எல்லாம் பண்றாங்க.
அப்படியா? பண்ணட்டும் தா, அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். அனு, போன் ஆன் ஆகுதானு பாரு, அப்பதான் யார் கால் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். நீ கவலைப்படாதம்மா, இன்னைக்கு என் பையன் வந்துடுவான். அதுக்கப்புறம் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களெல்லாம் உண்டிலன்னு பண்ணிடுவான். முதல்ல குழி, அப்புறமா சாப்பிடலாம். அம்மா கூட அமைதியா இருக்கணும், சரியா? யாராவது கதவை தட்டினா திறக்க கூடாது. என்ன புரியுதா? இல்ல இல்ல, இவளை நம்ப முடியாது. நீ போகும்போது வெளியே பூட்டு போட்டு போயிடு. நீ திரும்பி வர்ற வரைக்கும் நாங்க பத்திரமா உள்ளே இருக்கிறோம். சரிங்க தா, நீங்க என்ன சொன்னாலும் சரி. சொல்லுங்க ரேகா. இல்ல இல்ல, என்னால இன்னைக்கு எங்கேயுமே வர முடியாது. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. என்ன 1 hour தானா? சரி, நான் வரேன். சரி, வந்துடுறேன். என்னாச்சு? நீ இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறது இல்லையா? இல்ல இல்ல, நான் கோர்ட்டுக்கு தான் போறேன். இருந்தாலும் ஸ்கூல்ல ஒரு 1/2 hour வந்துட்டு போக சொல்றாங்க. சரி, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்பணும். நான் போய் உடனே ரெடி ஆகுறேன். அம்மா சொல்ற மாதிரி கேட்டு அமைதியா வீட்டுக்குள்ளே இருக்கணும், சரியா? அப்புறம் அத்தை, நீங்க சொன்ன மாதிரி நான் வெளிப்பக்கம் பூட்டு போட்டு கூட்டிட்டு போறேன். என்ன ஓகே தானே? அத்தை, அத்தை எங்க இருக்கீங்க? என்ன சொல்லு பீனா? ஏன் வெளி பக்கமா பூட்டு போட்டிருக்கு? பிருந்தாதாமா வெளியே பூட்டு போட்டு போயிருக்கா. நீ இரு, என்கிட்ட ஒரு சாவி இருக்கு, தரேன். இந்தா. பண்ணவே இல்ல. யுவர் ஆனர், நீங்க மட்டும் இன்னைக்கு இவருக்கு தண்டனை கொடுக்கலன்னு வைங்க, சட்டத்து மேல இருக்கிற நம்பிக்கையே எங்களுக்கு போயிடும். அப்புறம் நியாயத்துக்காக யாரும் இந்த கோர்ட் வாசப்படி மிதிக்க மாட்டாங்க. வணக்கம் வணக்கம். யார் நீங்க? எங்க போறீங்க? யார் நீங்க? பீனா? பீனா, இவங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். உங்களை பார்க்கணும், நாங்க அதான் கூட்டிட்டு வந்தேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. வாயை மூடிட்டு கைரேகை வைக்க, நாங்களே போயிடுவோம். ஓ, கைரேகையா? கண்டிப்பா வைக்க மாட்டேன். நான் செத்தாலும் வைக்க மாட்டேன். மேடம், இந்த மாதிரி முதல கண்ணீர் வடிச்சாலும் நாங்க அதெல்லாம் நம்பிட மாட்டோம். எதுக்காக அன்னைக்கு நீங்க ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இறங்குனீங்க? யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? அன்னைக்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ் போடாமலே நீங்க தண்ணிக்குள்ள இறங்கிருக்கீங்க. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? இவரு தண்ணிக்குள்ள உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா அதுக்கு எந்த சாட்சியுமே இல்ல. ஆனா அன்னைக்கு மத்த பசங்களோட பேரண்ட்ஸ் அங்க எல்லாத்தையும் நின்று வேடிக்கை பார்த்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா? அதாவது அன்னைக்கு நீங்க தண்ணிக்குள்ள இறங்கி நீங்க யார குற்றம் சொன்னீங்களோ அவர்கிட்ட நீங்க பேசிருக்கீங்க. ரைட் யுவர் ஆனர். இதை வச்சு பார்க்கும்போது இவங்க சொல்ற எல்லாமே முழுக்க முழுக்க பொய்ன்னு, என் கிளைண்டோட நல்ல பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே இவங்க இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க யுவர் ஆனர். அதாவது கேவலமான ரொம்ப தப்பான அலிகேஷனை இவர் மேல சுமத்திருக்காங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? என்னடா நினைச்சீங்க? கதவை உடைச்சிட்டு வந்தா என் தன்னம்பிக்கை போயிடுமா என்ன? இவ எனக்கு துரோகம் பண்ணிருக்கலாம். ஆனா உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இவளுக்காக இல்லைனாலும் கண்டிப்பா இவளுக்காக கையெழுத்து போடுவீங்க. என்ன சரிதானே? இல்ல,
கண்டிப்பா போட மாட்டேன். ஏய், விடு அவளை விடு. இருங்க அவளை விடுடா. கையெழுத்து போட்டா நாங்க உடனே போயிடுவோம். விடு. ஓடு. நான் போட மாட்டேன். விடுடா. விட்டுறீங்களே, ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அப்புறம் நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை தான். இங்க பாரு பீனா, நீ பண்ண காரியம் கொஞ்சம் கூட சரியில்லை. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். கண்டிப்பா உனக்கு தண்டனை உண்டு. ஏய், ஏய், விடு. கையெழுத்து போடு. இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ். கொல்கத்தாவின் மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த வீட்டில் தான் அந்த மர்ம சம்பவம் அரங்கேறியுள்ளது. உங்கள் நியூஸ் சேனலுக்காக சங்கீதா. பழமையான பில்டிங். உள்ள நடந்த எல்லாத்தையுமே நாங்க ரெக்கார்ட் இங்க பண்ணிருக்கோம். என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்ப மக்கள் எல்லாம் கூடி இருக்காங்க. இந்த கொலை இங்க எப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க. இங்க இருக்கிற லோக்கல் வியாபாரியான அனுகுல் கிட்ட பேசலாம் வாங்க. சொல்லுங்க அனுகுல். இப்போ என்னோட மென்டல் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு என்னால் சரியாக சொல்ல முடியல. வார்த்தை வரல. இந்த வீடு எப்போவுமே ஒரு மர்மமாக தான் இருக்கும். எப்போவுமே ஒரு மாதிரி வினோதமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்கே பேய் பூதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களே, இந்த சம்பவம் நடந்த இந்த இடத்து பக்கத்தில் உள்ள அணுக்குள் சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வீட்டிற்கு சொந்தக்காரரான மிஸ்டர் அயன் இப்பொழுதுதான் வந்துள்ளார். அனு 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 இப்போ உயிரோட இல்ல. அனு உயிரோட இல்ல. இந்த பாருங்க, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பிரச்சனை எல்லாம் எனக்கு தான். நானே எனக்கு சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான். இப்ப பார்ட்டியில கூப்பிட்டு உன்னை செய்ய போறானுங்க. உன் கதை இத்தோட சுத்தமா முடிய போகுது பாரு. டே எம்எல்ஏ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? இத பாருங்க, நான் ஒண்ணு இந்த ஆபீசரை கூப்பிடல, அதை புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றத கேளு. நான் உன் சீனியர் எல்லாம் பேசிட்டேன்பா. நீ வந்து சார்ஜ் எடுத்துக்க. நீ வந்து உன்னோட ஆட்டத்தை ஆரம்பி. இதை பாருங்க சார், நான் ஒரு வேளை வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன் ஒருத்தனால மட்டும்தான் இந்த ஆட்டத்தை தெளிவா முடிக்க முடியும். அந்த என்ஆர்ஐ காரன் என்ன டார்ச்சர் பண்றான். ஆக்சுவலா அவன் பெரிய பணக்காரன். அவனுக்கு கும்பல்லையே தவிர அவன் ஒரு காளமாடு தான். அவனை என்னால ஃபேஸ் பண்ண முடியல. அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. அடிப்பியோ கொல்லுவியோ என்ன வேணாலும் செய். எனக்கு கையெழுத்து வேணும். சார் சார் கோவப்படாதீங்க சார். சார் 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 இந்த புறம்போக்கு தான் இது எல்லாத்தையும் பார்த்து பேசுங்க. தத்தான ஜாக்கிரதை. என்ன சாதாரணமா நினைக்காதீங்க. இது ஒன்றும் உங்க சட்டசபை இல்லை. எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருக்க. இன்ச் பை இன்ச், ஃபுட் பை ஃபுட், லோடட் இன் மை ஹார்ட் டிஸ்க். நீங்க தான் கொல்றதுக்கான ஆர்டர் கொடுத்தீங்க. அதனால தான் இந்த வீட்டுக்கு போனேன். அவன் என் கையை கடிச்சா நான் தள்ளி விட்டு அவ செத்து போயிட்டா. எனக்கு ஸ்பாட்டுக்கு போக விருப்பம் இல்லை. நீ தப்பான ஆளுக்கிட்ட மோதிட்ட. அடுத்த ஸ்டெப்பை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு பாரு. என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது. ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இல்லை ஜெயிலுக்கு போவேன். எங்கே போனாலும் நீங்களே என் கூட ஷேர் பண்ணுவீங்க தத்தா சார். 50-50.
தூக்கில் போட்டாலும் அப்போ கூட நம்ம 2 பேருக்கும் ஒரே கயிறு தான். நீங்க நல்லவரங்கிறாங்க, அப்புறம் இந்த மக்கள் எல்லாரும் இந்த நல்லவரும் கூட சேர்ந்து தொங்கிட்டாரேன்னு வாங்க. பிளான் பண்ணுங்க தத்தா சார், பிளான். நம்ம 2 பேரும் சண்டை போடுறதால என்ன ஆகும்? பிளான் பண்ணுங்க. அது போகட்டும், அந்த பொம்பளை அது பேர் என்ன? பீனா. அவ மட்டும் உண்மையை சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல? அவளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல. இரு, நான் சொல்றத கேளு. அந்த பொம்பளைக்கு இன்னும் ஒரு 20,000 எக்ஸ்ட்ராவை கொடு. அது கொடுத்தா போதும்ல. தேவையில்லாம நான் பிரச்சனையில் மாட்டிக்க விரும்பலை. நம்ம சண்டை போடுறதை விட்டுட்டு மூளையை யூஸ் பண்ணுவோம். 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணும். இப்பதான் நீங்க என் வழிக்கு வந்திருக்கீங்க. ஆயன் வந்துட்டியா? நீங்க பாரு, டாக்டர் உள்ளதா இருக்காரு. இங்க பாருங்க, நம்ம நெகட்டிவா எதுவும் யோசிக்க கூடாது. இதோ டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர் சார், என்னாச்சு சார்? அம்மா எப்படி இருக்காங்க? இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. இப்போ டிஷ்யூ ராப்சர் அப்புறம் எக்ஸ்டர்னல் ஊனை நம்ம சரி பண்ணி ஆகணும். நாங்க எல்லாருமே ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். பட் தேங்க் காட் இன்டர்னல்ல பெரிய அடியா ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் அவங்கள பார்க்கலாமா டாக்டர்? ப்ளீஸ். நாட் நவ் ப்ளீஸ். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். இங்க பாருங்க, அத்தைக்கு எதுவும் ஆகாது. கடவுள் இருக்காருங்க, அவர் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாரு. என்ன பீனாக்கா? ஏன் ரவுடிங்ல பார்த்து பயப்படுற மாதிரி பயப்படுறீங்க? நாங்க என்ன உயரமா இருக்குமா, இல்ல குள்ளமா இருக்குமா? இல்ல உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தடவி இருக்குமா, இல்லனா பெரிய முறுக்கு மீசை வச்சிருக்கோமா, இல்ல கையில கன்னோ இல்ல கத்தியோ வச்சிருக்கோமா? ஆனா உனக்கு அதெல்லாம் பத்தாதே. அவளை பாத்தியா? கையில மட்டும் ஒரு திருசூலத்தை கொடுத்தோன்னு வச்சுக்க, அப்படியே காளி மாதிரி இருப்பா. விட்டா அப்படியே நம்மள கொன்றுவா போல இருக்கே. பார் பீனா, ஒண்ணுதான். ரவுடிங்க வீட்டுக்குள்ள புகுந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும், வேற எதுவும் சொல்லக்கூடாது. கபோர்ட்ல இருந்து சாவி எடுத்து பீரோ திறந்து பார்த்துருக்காங்க. எதுவும் கிடைக்கலன்னு தான் அந்த அம்மாவை மிரட்டியிருக்காங்க. அவங்கள பார்த்ததும் மாயாதேவி அவங்க பொண்ணும் பயத்துல அப்படியே கத்தி அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுல பெரிய கலவரமே நடந்தது. யாரும் அதை கண்டுக்கல. ஏன்னா அனு தினமும் வீட்டுல அப்படிதானே கத்திக்கிட்டு இருக்கா. அதனால யாரும் கண்டுக்கல. அவங்க உங்க வேலையை பார்த்தாங்க. இத சொல்ல, இதை தவிர உனக்கு எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் நீ கத்திக்கிட்டே வெளியே வந்த ஒரு பைக் வந்து மோதிருச்சு. போலீஸ் வந்தாங்க. உன்னால மாயாதேவி காப்பாற்றப்பட்டாங்க. பாத்தியா, இவ ரொம்ப பயந்து போயிருக்கா. இங்க பாரு பீனா, நீ ரொம்ப தைரியமான பொம்பளை. உன் தைரியத்தினாலதான் கொள்ளக்காரனுங்க கொள்ளடிக்காம அப்படியே விட்டுட்டு போயிட்டானுங்க. இப்படி அழுதுட்டே இருந்தானா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க யாரும் உன்னை நம்ப மாட்டானுங்கம்மா. அப்புறம் மாட்டிப்ப. புரியுதா? தைரியமா இருப்பீனா? புரியுதா? $20,000 முதல் இன்ஸ்டால்மெண்ட். நான் கொடுத்த வாக்க காப்பாற்றுவேன். பாக்கி 30,000 நீ உன் வேலையை முடிச்சதும் உனக்கு கிடைச்சிடும். ஒரு வேலை உண்மையை சொன்னா உன் கதை முடிஞ்சிடும். அப்புறம் நீ போய் சேர வேண்டியதுதான். பார்த்திருந்து கப்பினா, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. பாத்துக்கமா, அந்த கடவுள் தான் உன்னை பாத்துக்கணும். கடவுளே, இவளை நல்லா பாத்துக்க, பீனாவை நல்லா பாத்துக்க. எதுலயோ போய் மோதினாலதான் ரத்தம் வந்திருக்கு. கண்டிப்பா அவளோட கையோ காலோ நெஞ்சோ எதுலயோ போய் ரொம்ப அதிகமா மோதி இருக்கு. அதனாலதான் அவளுக்கு மரணம் ஏற்பட்டிருக்கு.
ஒரு வீட்டுல 12 வயசு மைனர் பொண்ணு ஒரு மர்மமான முறையில இறந்து போயிருக்கா. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய செய்தி தொடர்பாளர் அமித் முகர்ஜி அங்கதான் இருக்காரு. அமித், உங்களுக்கு கிடைச்ச தகவலை சொல்லுங்க. போலீஸ் இப்ப இந்த கேஸை எந்த கோணத்துல விசாரிச்சிட்டு இருக்காங்க? சந்தேகத்தின் பேர்ல இது வரைக்கும் போலீஸ் யாரையுமே அரெஸ்ட் பண்ணல. போலீஸோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஸ்டேட்ல நடக்கிற நிறைய கொள்ளை சம்பவம் தான் இதுக்கு காரணம்ன்றாங்க. சீஃப் மினிஸ்டரும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அரசாங்கமும் இது எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சிட்டு வராங்க. அக்கம் பக்கம் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு போலீஸ் ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு தீவிரமா அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுல வேலை பார்த்த பின்னான்ற பெண்மணியை போலீஸ் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. அவங்க சொல்லிதான் போலீஸ்க்கே இது திருட்டுன்னு தெரியும். இங்க பாருங்க, நான் பீனாக்காக்கு 12:30 கால் பண்ணேன். ஆனா அத்தை கிட்ட பேச முடியல. ஆனா அவங்களோட போனை அந்த நேரத்துல வேற யாரோ ஆன் பண்ணி பேசினாங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, எனக்கு மத்த குரலும் கேட்டுச்சு. அதுல கண்டிப்பா ஒரு குரல் நம்ம அனுவோட தான். மீனா அவங்க வீட்டுல ரொம்ப நாளா வேலை செய்யறாள்ல. சோ வாட்? அதெல்லாம் முக்கியமே இல்ல. நம்ம கண்டிப்பா அவங்க கிட்ட பேசணும். போலீஸ் அனுமதிக்க மாட்டாங்க. அவளை விசாரணை பண்றாங்க. இருக்கட்டும், நம்ம முயற்சி பண்ணி பாப்போமே. அவங்க கண்ணு முன்னாடி ஒரு ஆள் செத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க எதுவும் பண்ணாம சும்மாவா இருந்திருப்பாங்க? இருங்க, நான் கால் பண்ணி பாக்குறேன். ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. பீனாவோட வேற ஏதாவது நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இந்த நம்பர் ட்ரை பண்ணு. ஹலோ, பீனா இருக்காங்களா? அவங்க எங்க இருக்காங்க? உங்களுக்கு அட்ரஸ் தெரியுமா? பீனா வந்து அவங்களோட கிராமத்துக்கு போயிட்டாங்களாம். கேனிங். இந்தாங்க, ஒரு வண்டி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சில பேர் உங்களை அசிங்கமா திட்டிருக்காங்க. நிலைமை ரொம்ப மோசமாகிக்கிட்டு இருக்கு. மெயில்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இது நம்ம ஓட்டர் மனசை பாதிக்கும், புரியுதா? ஃப்ளோட்டர்ஸ் இல்லை, இது நம்ம ரெப்புடேஷன். இந்த புறம்போக்கெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. நீங்கள் அதெல்லாம் முடிவெடுத்தே ஆகணும். இவன்கிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் சார். அந்த கேடு கெட்ட கோச்சை இங்கிருந்து அடிச்சு துரத்துன்னு சொன்ன இவன் கேட்கவே இல்லை. ஆனா மெம்பர்ஷிப்பை தூக்கி தூர போடுறா. இதுல மெம்பர் ஆகிறதுக்கு இங்க 1000 பேர் நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு தயாரா இருக்கிறாங்க. அந்த ராஸ்கலை நீ முதல்ல இங்க இருந்து வேலையை விட்டு தூக்கு. அவன் உள்ள இருக்கிற வரைக்கும் பிரச்சனை அதிகமாயிட்டே தான் இருக்கும். நான் சொல்றது சரிதானே? என்ன பண்ணலாம் இப்போ? போஸ்ட் அடிச்சு விட்டலாம். வேற எதுவும் தேவையில்லை. ஃப்ளோட்டர்ஸ் ஸ்விம்மிங் ஒர்க் ஷாப். இந்தியாவில் இருக்கிற ஃபேமஸ் ஸ்விம்மரோட பேரை அதுல போடு. இத பாரு ஆகாஷ், இந்த கேஸ் இப்போ ரொம்பவே கிரிட்டிக்கலா போயிட்டு இருக்கு. ஜனங்க போலீஸை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த கருணா சிங்கை நம்ம கண்டிப்பா நம்பவே முடியாது. அதுவும் இல்லாம அந்த பணக்கார என்ஆர்ஐ கிட்ட மோத நான் விருப்பப்படவும் இல்லை. இப்ப அவனோட எல்லா வழியும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். இப்ப அவன் அடிப்பட்ட பாம்பு நம்மளை கொத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி நம்ம அவன் பல்ல புடுங்கணும். என்னாச்சு? அம்மா அம்மா என்னாச்சுங்க? அதோ நிக்கிறாங்க. சொல்லுங்க. ஐசியூ பெட் நம்பர் 4ஓட பேஷண்டோட பையனா? அவங்க பேரு மாயா ராய். எதுக்கு ஐசியூல இருந்து ஜெனரலுக்கு மாத்திருக்கீங்க நீங்க? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. அதெல்லாம் டாக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா போய் ரிசப்ஷன்ல கேளுங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, வாங்க நம்ம ரிசப்ஷன்ல போய் கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. லைன்ல வாங்க சார். பின்னாடி நிக்கறாங்க, தெரியலையா? என்ன கவர் பண்றீங்களா? எங்க அம்மா ஒரு கிரிட்டிக்கல் பேஷண்ட். எதுக்கு அவங்க ஐசியூல ஜெனரல் பாத்துறீங்க நீங்க? யார் பண்ண சொன்னா எதுக்கு பாத்துறீங்க? பாருங்க, இது ஹாஸ்பிடல். நீங்களே வந்து சண்டை போட கூடாது. வெளிய போங்க. கத்தாதீங்க, வேண்டாம் வாங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? செக்யூரிட்டி என்ன பண்றீங்க? செக்யூரிட்டி அமைதியா இருங்க நீ. நான் கேளுங்க. நம்ம ஆட்சி அந்த ஃபைல வந்து பாத்துறோம். ஆமா சார், மீட்டிங் தான். சரி, அப்ப அத முடிச்சிரு. சைன் தப்பா இருக்கு. நான் பார்க்க மாட்டேன், நீ பாத்துக்கோ. இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குன்னு நல்லாவே தெரியும். அம்மா என்ன பண்ணாங்க? இப்பதான் நான் அனுபவ இழந்திருக்கேன்.
அடுத்து அம்மா நடந்தது என்னன்னு தெளிவா சொல்லுப்பா. அம்மாவுக்கு கீமோதெரபி கொடுக்கலாம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐசியூல இருந்து ஜெனரல் வார்டுக்கு சொல்லாம கொள்ளாம ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. டாக்டருக்கும் தெரியல, ஸ்டாஃபுக்கும் தெரியல, என்ன நடக்குது நீங்க சுத்தமா எனக்கு புரியல. ஏதாவது பண்ணுங்க. என்னப்பா புரியாம பேசுற? நான் என்ன ஹெல்த் மினிஸ்டர் நினைச்சியா? இந்த பாரு, நீ உன் குடும்பத்துக்காக எத்தனையோ முறை என்கிட்ட வந்து உதவி கேட்டிருக்க. நான் அது எல்லாமே செஞ்சிருக்கேன். நிறைய பணம் கொடுத்திருக்கேன். மறந்துட்டியா? தேங்க்யூ சோ மச். நீங்க பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றி. ஆனா ஏன் சார் இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இந்த தடவை நீங்க ஒரே ஒரு தடவை ஃபோன் பண்ணி மட்டும் சொன்னா போதும் சார், ப்ளீஸ் சார். சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சார்? நான் ஃப்ளோட்டோ ஸ்டோர் போகணும், அதானே? நான் போயிடுறேன் சார். ஆனா சித்தப்பா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். அம்மா ரொம்ப நாள் இருக்க போறது இல்ல. அதுக்கப்புறம் அந்த வீட்டை நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமா பண்ணுங்க, கேட்க போறதே இல்ல. இத பாருப்பா, தேவையில்லாம உன் குடும்ப பிரச்சனையில என்ன இழுக்காத, புரியுதா? ஹாஸ்பிட்டல் வேணும்னு கேட்டீங்க, சரி எங்க ஏரியாக்காரங்க நல்லா இருக்கட்டும்னு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனா உங்க அண்ணன் பையனை என்ன குறை சொல்றான் பாத்தீங்களா? தப்பா நினைக்காத, இது எங்க ரத்தத்துல ஊர்னது. அப்பாவும் அப்படிதான் இருந்தாரு, அண்ணனும் அப்படிதான் இருந்தாரு. அதனால நான் அப்படி இருக்க மாட்டேன். சித்தப்பா, இந்த வீடு மட்டும் என் அம்மாவோட கடைசி ஆசையா இல்லாம இருந்துச்சுன்னு மட்டும் வையே, நான் இந்த வீட்டோட பேப்பரை உன் மூஞ்சல எப்பயோ தூக்கி எறிஞ்சிருப்பேன். அப்படியா? அப்ப இந்த பேப்பர்ல உங்க அம்மா கிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டு வா, அப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். புரியுதா? அது இல்லாம கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பேன், திரும்பி வர ரொம்ப நாள் ஆகும். நான் போறதுக்கு முன்னாடி கொரியால உனக்கு 2 BHK அப்பார்ட்மெண்ட் வாங்கி தரேன். அப்புறம் நீங்க இவன் கான்ட்ராக்டை ரெனியூ பண்ணிடுங்க. என்ன? அப்புறம் அவன் எவ்வளவு பணம் கேட்கிறானோ கொடுத்துருங்க. எப்படியா இருந்தாலும் இவன் தான் எங்க குடும்பத்தோட கௌரவமே. மகனே, நீ மிகப்பெரிய சாம்பியன்பா. அதுவும் ஃப்ளோட்டருக்கு நீ ரொம்ப தேவை. இதுல போய் சைன் வாங்கிட்டு வா. என்ன? இதனால நீயும் காப்பாற்றப்படுவ, உங்க அம்மாவும் காப்பாற்றப்படுவாங்க. வணக்கம், நான் கொல்கத்தால இருந்து வரோம். சொல்லுங்க. இங்க பக்கத்துல பீனான்னு யாராவது இருக்காங்களா? அவங்க ஹஸ்பண்ட் கூட ஏதோ பிள்ளை கடை வச்சிருக்காரு. யார்? ஷாமாவா? எப்பயோ பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டான். குடி சிகரெட்டு பொம்பளைன்னு அவன் வாழ்க்கையே அவன் அழிச்சுக்கிட்டான். எனக்கு தெரிஞ்சு இப்போ அவன் காத்பூர்ல தான் இருக்கான். அவன் லிவர் பேஷண்ட்டு, எப்போ வேணாலும் சாகலாம். ரொம்ப தேங்க்ஸ். பாப்பலாம். அட இங்க பாரு யாருன்னு. அட என்ன திடீர்னு இந்த பக்கம்? நீங்க கொல்கத்தால ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருந்தீங்கன்னு நினைச்சா, இங்க என்னப்பா பண்றா? ஆனா நான் இங்க ரொம்பவே நிம்மதியா இருக்கேன். சுத்தமான காத்து, அற்புதமான இடம், நாங்க சந்தோஷமா இருக்கோம். ஆனா நீங்க சிட்டில இருந்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடா வெளியேற்றிட்டு இருந்தீங்கன்னே வச்சுக்கோங்க, அப்புறம் நாங்களாம் எங்க போறது சொல்லுங்க? நீங்க எப்படிங்க? உன் புண்ணியம் தான்ப்பா. நீவும் சித்தப்பா கூட சந்தோஷமா தானே இருக்க. அந்த புறம்போக்கு எம்எல்ஏ இருக்கான் இல்லையா, அவன் எனக்கு படிச்சு இங்கே அனுப்பிச்சிட்டான். ஒரு எல்லோ கார்டை கொடுத்து கல்கத்தால வந்து இங்கே கேனிங்க மாத்திட்டான். என்ன பண்றது, வந்தாகணுமே. நீங்க ரொம்ப பயந்தவர். நீ பயப்படலையா? உன் தைரியத்தை கட்ட போய் உன் தங்கச்சி இழந்துட்ட. உங்க அம்மாவா ஐசியூல இருக்காங்க. வரேன். இருப்பா, ஒரு நிமிஷம் இரு. ஏன் அவ்வளோ அவசரப்படுற? வீணா அட்ரஸ் வேண்டாமா உனக்கு? என்னப்பா எதுவுமே பேசாம வாயடிச்சு நிக்கிற? நீ இப்படி நிக்கிறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ என்னோட விருந்தாளிப்பா. நீ எப்ப வேணா வந்து தாராளமா என்ன பார்க்கலாம். என்ன? அது மட்டும் இல்ல, நீ எப்ப இங்க வந்தாலும் அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துருப்பா. அதுக்கு தானே மொபைல்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கானுங்க. எதுக்கு உனக்கு தெரியுமா? இந்த ஏரியால நீ என்ன பண்றன்னு என்ன கண்காணிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி உன்னை கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் நல்லாவே கவனிப்பேன். அப்புறம் எதுக்காக இந்த டிராமா எல்லாம்? அதுக்கு காரணம் அந்த எம்எல்ஏ, அந்த கவுன்சிலர், அப்புறம் அந்த புறம்போக்கு. அதான் என் சீட்ல உட்காந்துருக்கானே அந்த கருணா சிங் தான் காரணம். அவங்க என்ன ஈஸியா தூக்கி போட்டுதான் நினைச்சிட்டு இருக்காங்கப்பா. அவங்க இஷ்டத்துக்கு ஆடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள தடுக்க யார் இருக்கா சொல்லு? லட்சக்கணக்கில் மாமூல் வருது. மாசம் மாசம் ஸ்டேஷனுக்கு கரெக்டா போயிடும்பா. வேற என்ன பண்ண சொல்ற என்ன? அதனால இருக்கிற வேலைலாம் விட்டுட்டு அந்த புறம்போக்கு என்ஆர்ஐ கோஷ பாதுகாக்க வேண்டியதா இருக்கு. பீனா எங்க இருக்கான்னு தெரியும் இல்லையா?
ரொம்ப நாளா என்னைய நான் சரியா புரிஞ்சுக்கலப்பா. ஆனா ஒரு விஷயம் சொல்லவா, உன் தங்கச்சி முகம் இருக்கு. ஏய் சாரி கண்டிப்பா அப்படி நடந்துருக்க கூடாது. நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். என்னால் தாங்கிக்க முடியல. நான் அவளுக்காக ரொம்பவே வருத்தப்பட்டேன். உன் தங்கச்சி மாதிரி எனக்கு 18 வயசுல ஒரு பையன் இருக்கான்ப்பா. ஆஜோ என் பையன்ப்பா ரொம்ப வைலண்டா நடந்துப்பான். அவங்க அம்மாவை போட்டு அடிப்பான், காயப்படுத்துவான், அவ தலைமுடியெல்லாம் பிடிச்சி இழுப்பான். நான் கடவுள்கிட்ட பல தடவை கேட்டிருக்கேன், ஏன்டா என்ன இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்னு. அப்புறம் ஒரு நாள் என் பையன் பட்டாம்பூச்சி பிடிக்க போறேன்னு மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான். உடம்பெல்லாம் ரத்தம். நான் அப்படியே அவகிட்ட ஓடுனேன். அவ பேரை சொல்லி திரும்ப கூப்பிட்டேன், கத்தி கதறின. அப்பாங்கிற ஒரு வார்த்தையை தவிர அவ வேற எந்த வார்த்தையும் சொன்னதே இல்லை. கடைசி அவன் என் முகத்தை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? பாபி அம்மா அப்பான்னு சொன்னான். சாரி மன்னிச்சிரு. நீ அவங்க எல்லாருக்கும் சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்பதான் அணுவோட ஆத்மா சாந்தி அடையும். கிளம்புங்க. வீடாக்கு எல்லாம் தெரியும், ஒண்ணு விடாம. பிரதர் ஒரு நிமிஷம், இங்க பீனா வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? நீங்க நேரா போய் அங்க இருக்கிற உங்கள்கிட்ட கழிக்கிறங்க, அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ. இவருக்காக தான், இவரை காப்பாத்துறதுக்காக தான் நான் அவ்வளோ பாவமும் பண்ணேன். ஆனா இவரை இப்ப உயிரோட இருக்காரு. ஆனா நான் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கேன். இவருக்கு லிவர்ல வைத்தியம் பார்க்கும்போது கூட பாட்டில் ஃபுல்லா குடிச்சிட்டு வருவாரு. இவரு குடினால வச்சிருந்த ஒரு பித்தளை கடையும் வச்சுட்டாரு. இது பத்தாம சீட்டு வேற ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் அப்பா வச்சுட்டு போன சொத்தெல்லாம் வித்துட்டாரு. இவர் அப்பா வச்சுட்டு போன நிலத்தெல்லாம் வித்துட்டு மொத்த வாழ்க்கைய அழிச்சிட்டாரு. அனுக்கு என்னாச்சு பீனாக்கா? என் ஆசைதான் காரணம். ஒழுங்கு மரியாதையா கை நாட்டவை. உங்களால எப்படி இதை செய்ய முடிஞ்சது பீனாக்கா? பேராஸ். எல்லாத்துக்கும் என் பேராசை தான் காரணம். ஜனங்க அவங்க பேராசைக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா நான் இதுக்காக உங்களை என்ன மன்னிக்க சொல்லல. பேசாம என்ன கொன்னுடு தம்பி. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த எம்எல்ஏவும் அந்த கருணா சிங்கோட படத்தை நான் பார்க்கணும். தம்பி, இது உங்க அம்மாவோட போன்பா. அவங்க உனக்கு அன்னைக்கு போன் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்போ ரெக்கார்டர் ஆன் ஆயிடுச்சு. அப்போ எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவனுங்களை விட்டுறாத. இவனுங்களை விட்டுறாத. அவனுக்கு பயங்கரமான விஷயம். அவனுங்களை நீ கண்டிப்பா தண்டிக்கணும் சொல்லிட்டேன். கல்கட்டாவை சேர்ந்த மாயாதேவி இன்று மருத்துவமனையில் இறந்து விட்டார். டாக்டர்கள் கண்காணித்தும் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. முன்பின் தெரியாத ஆட்களால் தாக்கப்பட்டதால் தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த கேஸை பொறுத்தவரையில் அனு என்கிற மைனர் பெண் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டார். அதனால் போலீசார் இது கொலைதான் என்று பதிவு செய்தார்கள்.
ஓம் சர்வமங்கள மகாசாந்த சிவரூபஸ்தூல சூட்சமகாரண ஓம்கார பிரணவ சாதன ஓம் சிவாய 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 நமஹ. அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. அப்ப இந்த பேப்பர்ல உங்க அம்மா கிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டு வா. பெரிய சாம்பியன் பா. அதுவும் ஃப்ளோட்டருக்கு நீ ரொம்ப தேவை. சூட்சமகாரண ஓம்கார பிரணவ சாதன கோபி சார் எங்க போனாரு? கோபு சார் இங்க எங்கேயுமே காணுமே. கோபு சார் பாத்தீங்களா? பாட்டி நீ கோபு சார் பாத்தியா? ஆமா ஆமா. சரி என்ன பண்றது? கோபு எங்க? சரி கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ஐயோ அவர் அங்க தண்ணிக்குள்ள முழுகிட்டாரு. ஐயோ அவர் தண்ணிக்குள்ள முழுகிட்டாரு. சீக்கிரம் போய் அவரை காப்பாத்து. காப்பாத்து சீக்கிரம். சீக்கிரம் அவரை காப்பாத்து. பாடி கிடைச்சிருச்சு. எப்போ? இப்பதான். போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறல்ல? எனக்கு ஒன்று மட்டும்தான் புரியல. என்னது? அவன் ஒரு சாம்பியன் ஸ்விம்மர்ல உயிர்களை காப்பாற்ற ட்ரைனிங் எடுத்தவன். அவனால் அவரையும் கண்டுபிடிக்க முடியல. நீ என்ன சொல்ல வர்ற? அவன் மேல ஏதாவது சந்தேகமா இருக்கா என்ன? இல்ல, நான் சந்தேகப்படல. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அவன் டேஞ்சர். 440 வோல்ட். அவன் தான் ஏதாவது பண்ணிருப்பானா? ஆமா. அவன் ஒரு ஸ்விம்மருங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. எச்சரிக்கையா இருங்க தத்தா சார். இவன் கொலைக்கிற நாய் இல்ல, காடிக்கிற நாய். ஹேய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் நல்லா ஃபோர்ஸா பண்ணுங்க. ஹெட் டவுன், சைட் ஸ்ட்ரோக், ஹெட் டவுன்.
பிரீத் ஹெட் டவுன் இன்னும் ஃபாஸ்டா பண்ணுங்க நான் ஒன்னு சொன்னா நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க உங்க எல்லாரும் தூக்கி வெளிய அனுப்ப போற பாருங்க ஸ்விம்மிங் தெரியாம ஸ்விம்மிங் கத்துக்க வந்துறானுங்க ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க டேய் ஃபாஸ்ட் மூவ் ஃபாஸ்ட் இன்னும் ஃபாஸ்டா வா சீக்கிரம் என்னாச்சு இன்னும் எனர்ஜி உங்களுக்கு தான் கிளப்ல இருந்து ஆபீஷியல் மெயில் அனுப்பிச்சோம்ல ஹெட் டவுன் கிடைச்சது அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க அவன் பாருங்க ஹெட் டவுன் இன்னும் ஃபாஸ்டா எங்க பண்ணு ஆதி பாலாவை காணோம் ஹெட் டவுன் பண்ணுன்னு சொன்னேன் அவங்கள செதுக்கிட்டு இருக்காரு பாரு இன்னும் ஃபாஸ்டா பண்ணுங்கடா அவர் தெரியும்ல இன்னும் அவர் தான் மௌரியா ஃபாஸ்டா ஜானா அங்க பாரு ஸ்விம் பண்ண சொன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் தெரியும்ல ஃப்ளோட்டர்ஸ் நல்லா வரணும் தான் என் ஆசை இனிமே நீங்க போட்டோஸ்க்கு எப்பவுமே தேவை கிடையாது இன்னும் நல்லா ஃபாஸ்டா பண்ணுங்க மெயிலுக்கு நீங்க ரிப்ளை பண்ணீங்களா இல்லையா எனர்ஜி உங்களை 6 ஹெட் டவுன் மாசம் பண்ணு சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் நீங்க எதுக்கு சஸ்பெண்ட் ஆனன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமிட்டில போய் கேட்டுக்கோங்க உங்களால கிளப்போட ரெஸ்பிடேஷனுக்கு கெட்ட பேரு அடுத்து என்ன பண்ண போறீங்க ரிசைன் பண்ண வந்திருக்கேன் நிஜமாவா ஆனா இந்த 6 மாசம் உன்னோட கோச்சுக்கு ஏன் சார்பா நன்றியை சொல்லிடு சரியா இது என் ரெசிக்னேஷனோட ஹார்ட் காப்பி நான் சாஃப்ட் காப்பியை மெயில் பண்ணிட்டேன் அப்புறம் ஒரு விஷயம் ஸ்விம்மர்ஸ் அடிக்க வேணான்னு கோச் கிட்ட சொல்ல அது சரி கிடையாது கோச்சு அன்பா சொல்லி தரணும் இது கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி சொல்லிருப்பா வந்துட்டியாப்பா நம்ம அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்கணும்ப்பா என்னப்பா புரிஞ்சுதாப்பா உங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் வீட்டில் காரியம் பண்ணிரு அப்படி பண்ணா தான் நல்லதுன்னு ஐயர் சொல்றாரு அப்புறம் உங்க சித்தப்பா ரத்த சம்பந்தம் தானே அவருக்கும் இந்த வீட்டில் அவருக்கு இதெல்லாம் பண்ண முடியாது அப்புறம் நான் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன் இங்க லோக்கல்ல இருக்க மிடன்னு வந்தாருப்பா கார்டை கொடுக்குறேன்னு சொன்னாருப்பா கார்ட்ஸை கிளப்புக்கு அனுப்பிடுங்க அவங்க எல்லாருக்கும் அனுப்பிடுவாங்க அப்போ உங்க சொந்தக்காரங்க எனக்கு யாரும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அணு மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க நான் இன்னைக்கு ஃப்ளோட்டர்ஸ் போயிருந்தேன் ஆனால் அங்கே யாருமே இல்லை அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியணும் கவலைப்படாதீங்க மன்சூர் அங்கிள் கிட்ட நான் பேசுறேன் அவர் போய் ஃப்ளோட்டர்ஸ்ல பார்த்துட்டு வரட்டும் கண்டிப்பா அவர் இன்ஃபர்மேஷனோட தான் வருவாரு அப்புறம் எனக்கு 2 கார்டு வேணும் அதை நானே என் கையால் கொடுப்பேன் பிளாங்க் கார்டு ரங்கத்து பூரா சேர்ந்த 4 பேர்கிட்ட பேசிட்டேன் அவங்க சரண்டர் ஆயிடுறாங்க ஆனால் நிறைய பணம் எதிர்பார்க்குறாங்க எவ்வளவு 25 உனக்கு என்ன பைத்தியமா அவங்க 3 வருஷம் ஜெயிலில் இருப்பாங்க தூக்கிலெல்லாம் போட மாட்டாங்க நாங்கள் திருட முயற்சி பண்ணோம் அந்த பொண்ணு பார்த்துருச்சு கொண்டுட்டேன்னு சொல்லுவாங்க இது எதிர்பாராத விபத்து அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க அப்புறம் 302 செக்ஷன் மர்டர் சார்ஜ் கண்டிப்பாக வரும் சரி 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 20ன்னு முடிச்சிரு இதுக்கு மேலே பிரச்சனை வேண்டாம் சாப்டர் க்ளோஸ் ஓகே சார் ஆனால் அப்புறம் எனக்கு நீ போய் சாவுடா எல்லாத்துக்கும் நானே பொறுப்பேற்றுக்க முடியுமா முதல்ல எல்லாம் கையெழுத்தாகட்டும் வீடு கைக்கு வரட்டும் அவனும் ஒத்துக்கிட்டான் காசு கைக்கு வந்ததும் தரேன்னு சொல்லிட்டான் பணம் பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் பணத்தை வச்சு யாரை வேணாலும் விலைக்கு வாங்கலாம் நீ முதல்ல கிளம்புப்பா உனக்கு தேவையானது உணவு வந்து சேரும் Hey!
ஏய் உன்னதாண்டா, இன்னைக்கு வேலை பார்த்தது போதும். நீ வீட்டுக்கு கிளம்பு. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். கிளம்பு. நமோ விஷ்ணு, நமோ விஷ்ணு, நமோ விஷ்ணு. பிரேக்கிங் நியூஸ். எம்எல்ஏ தத்தா சார் ஸ்விம்மிங் பூலில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். அதுவும் அவருடைய ஃபார்ம் ஹவுஸில். நமோ விஷ்ணு, நமோ விஷ்ணு ஸ்வாஹா. நமோ விஷ்ணு, நமோ விஷ்ணு, நமோ விஷ்ணு ஸ்வாஹா. ஓம் சர்வமங்கள மகாசாந்த. நமோ விஷ்ணு, நமோ விஷ்ணு, நமோ விஷ்ணு ஸ்வாஹா. ஓம் சர்வமங்கள மகாசாந்த. நமோ விஷ்ணு, நமோ விஷ்ணு. இது ஒரு சென்சேஷனல் மர்டர். நேற்று இரவு கோபால்பூர் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த கருணாசை பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். இப்பொழுது ஒரு முக்கிய தகவலை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். கருணா சிங் போலீஸ் வட்டாரத்தில் மிகவும் பிரபலமான ஒருவர். சமீபத்தில் தான் ஜார்க்கண்டில் இருந்து டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார். இதுவரைக்கும் நமக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. ஆனால் போலீசின் சந்தேகத்தின் அடிப்படையில் கொல்கத்தாவில் மத்திய பகுதியில் இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு திருட்டும் கொலை சம்பவம் நடந்தது. அந்த வீட்டை சேர்ந்த ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அதற்கு முக்கிய காரணம் அவர் கொலை செய்திருக்கலாம் என்று போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. அதனால்தான் அவரை கைது செய்தனர். மேலும் விவரங்கள் தெரிய தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். சூட்சம காரண ஓம்கார பிரணவ சாதன பாபரோக விமோச்சன சர்வ சத்காரிய சத்குரு பரஞ்சோதி பாபா நமோ நமஹ. என்ன விஷயம்? நாளைக்கு 2 பேருக்கும் திதி வச்சிருக்கேன். இந்த கார்டு. நட் ரோட்ல தான் கொடுப்பியா? பேசாம ஒன்று பண்ண, நல்லபடியா திதி கொடு. 2 நாளைக்கு அப்புறம் இன்னொரு திதி கொடுக்கணும். செஞ்ச பாவத்துக்கான கூலி. 2 பேரை கொண்டுட்டு இப்ப என்ன கொல்றதுக்காக வந்திருக்கியா? நான் ஒண்ணு வேணும்னு தங்கச்ச கொள்ளல, நான் தள்ளிவிட்டேன். ஏன் மேலியா கை வைக்கிற?
இந்த வழக்கை விசாரித்த பிறகு இந்த கோர்ட் ஒரு முடிவுக்கு வருகிறது. இந்திய சட்டத்தின்படி அது சாதாரண வீடு மட்டும் இல்லை, குற்றவாளியாக கருதப்படும் வெறும் செங்கலாலையும் சிமெண்டாலையும் மண்ணாலையும் கட்டப்பட்ட வீடு கிடையாது. சொல்வதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் என்பதால் ஆதாரமும் நான் போராடி என்னோட கால்கள் சோர்ந்து கண்டுபிடிக்கவில்லை என்பதாலும் நான் பொறுத்து போனதுனால நான் ரத்தம் சிந்த வேண்டியதாயிடுச்சு. அதனால் இந்த என் தங்கச்சியோட இதய துடிப்பும் ஒரு முக்கியமான எங்க அம்மாவோட கண்ணீரும் மிகப்பெரிய ஆயுதமா மாறுச்சு. கூண்டில் நிற்கும் வேற வழியே இல்லாம தான் நான் ஆயுதத்தை கையில் எடுத்தேன். எனக்கு வேற வழியே தெரியல. புதுசா பிறக்கிறவங்களுக்கு என்னோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கு. தைரியம் இருந்தா எதையும் நம்மால சாதிக்க முடியும். ஏன் அந்த பயத்தையே நம்மால துரத்தி அடிக்க முடியும். இங்கே பாருப்பா, நான் என் வேலையை விட போகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் பேராசக்காரனாக மாறிட்டு வரேன். அதனால் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நான் ஏதாவது பிராய்ச்சித்தம் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். என் பையன் இறந்ததுனால அந்த சோகம் தாங்க முடியாமல் என் பொண்டாட்டி என் முன்னாடி தீ குளிச்சிட்டா. எனக்கு தெரிஞ்சு என்னால் ஒன்றே ஒன்று மட்டும் தான் சொல்ல முடியும். சாரி, நீ உண்மையிலேயே சாதிச்சிட்ட. என்னை மன்னிச்சிரு. தேங்க்யூ சார். Come on, follow, come on. Come on, stroke. Come on, proper breathing, come on. Lovely, come on, fast. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். நீங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டீங்க, ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஆக்சுவலி நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இல்லையா? உனக்கு தியரி தெரியும்ல? பார்ன் ஸ்விம்மர் தானே? பிருந்தா, நீ தான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்க. வாழ்க்கையில நீந்த கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன, நான் ஒரு பார்ன் ஸ்விம்மர். போலாமா? உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்? காட்டுறேன் வாங்க. நாளை காலையில நான் உங்க வீட்டுக்கு வரேன். நீங்க ரெடியா இருங்க. நான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னல, அது இதுதான். இவங்கெல்லாம் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. கண்டிப்பா இவங்கள உங்க அண்ணுவோட முகத்தை நீங்க பாப்பீங்க. கரெக்டா சொன்னா